பிரார்த்தனை அப்படிங்கிறது உன்னதமான ஒரு வேண்டுதல். வேண்டுதல் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பண்ணக்கூடிய ஒன்றுமே ஒரு பிரார்த்தனை தான் இல்லையா? இப்போ வாயை திறந்து நம்ம பேசுகிறதே ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு தேவை இருக்கிறதுனால தான் வாயை திறந்து பேசுகிறோம். சில சமயம் வாயை திறக்காமல் பேசாமல் இருக்கோன்னா ஒரு தேவை நமக்கு. சொன்னோன்னா நம்ம பேர் கெட்டு போயிடுமே, பேரை காப்பாற்றிக்கணும்னு ஒரு தேவை இருக்கிறதுனால வாயை மூடின்னு இருக்கோம். சில சமயம் காது கொடுத்து கேட்குறதும் ஒரு தேவை தான். சில சமயம் காது கொடுக்காம காரியத்தை விடுன்னு சொல்லுவார்கள் சில பேர். ஏன்னா சில விஷயம் மட்டும் காதில் போகும், சிலதெல்லாம் போகாது, குவைட்டாக போயிடுவாங்க புத்திசாலி. அது எல்லாம் தேவை தேவை தேவை. இப்போ மூக்கை திறந்து மூச்சு உள்ளே போகிறதே ஒரு பிரார்த்தனை தானே பிராணனுக்கு. அப்படி வாழ்வே பிரார்த்தனை மயமாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் பகவான் பக்கம் திருப்புறது தான் நாமத்வாருடைய ஒரு குறிக்கோளாக இருக்குது இல்லையா? அதனால இங்கே பிரார்த்தனை மயமான ஒரு வாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மயம் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு வடமொழி சொல். நம்ம தமிழில் பின்னொட்டுன்னு சொல்லுவோம் இல்லை, ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸுலாம் சொல்கிறோமே. பின்னொட்டுன்னா என்ன அர்த்தம்னா நிறைந்தன்னு அர்த்தம். பிரார்த்தனை நிறைந்த ஒரு வாழ்வு, அதை தான் பிரார்த்தனை மயமான ஒரு வாழ்வு. இதை ரொம்ப தமிழாக்கம் கரெக்டாக பண்ணோன்னா உத்தமமான வேண்டுதல் நிறைந்த ஒரு வாழ்வு, இதுதான் நம்ம வாழ்வு. அதனால தான் ப்ரேயர்ஃபுல் லைஃப் அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னோம். ஃபுல்லுங்கிறதும் ஒரு சஃபிக்ஸ், பின்னொட்டு. இப்படி எப்படி வாழ முடியும்னா முதல்ல ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். பகவான் நம்ம வாழ்க்கையில் அவன் நினச்சிருந்தான்னா ஒரு தேவையே இல்லாமல் பூர்ணமாக நம்மளை பண்ணியிருக்கலாம் இல்லையா? எதுவுமே வெளில சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு சாப்பாடே தேவையில்லை, பிராணனே தேவையில்லை, தீர்த்தமே தேவையில்லை, நிற்கிறதுக்கு நிலமே தேவை, இப்படியும் படைச்சிருக்கலாம் இல்லையா? அப்படிலாம் அவன் படைக்கலை. எப்படி படைச்சிருக்கான்னா நம்ம பிறரையோ பிற விஷயங்களையோ சார்ந்து தான் வாழணும்னே படைச்சிருக்கான். நம்ம தனியாக வாழவே முடியாது. ஒரு மீன் குட்டி போட்டுதுன்னா அந்த குட்டி மீன் எப்படியோ வளர்ந்து பெரிய மீனாகி எப்படியோ ஜீவிச்சிடும். ஆனால் மனித குழந்தை ஒன்று பிறந்து யாரும் பார்ப்பார் இல்லை அப்படின்னா அந்த குழந்தையால் ஜீவிக்க முடியாது. ஏன்னா மனித ஒரு பிறப்பையே எப்படி வச்சுருக்கான்னா பிறரை சார்ந்து இருக்கிற மாதிரி தானே ஒரு பிறப்பை வச்சுருக்கான். அதனால நமக்கு சுவாசிக்க காற்று இல்லைன்னா வாழ முடியாது, குடிக்க தண்ணீர் இல்லைன்னா வாழ முடியாது, நிலம் இல்லைன்னா சாப்பிட முடியாது. இப்படி எல்லாம் பிறரை சார்ந்து தான் வச்சுருக்கான். எதற்காக அப்படி வச்சிருக்கான்னா நீ பிறரை சார்ந்து வாழறங்கிறத புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் காலப்போக்கில் ஒன்று புரிஞ்சுக்கோ, என்னை சார்ந்து தான் நீ நிமிஷத்து நிமிஷம் வாழன்னு புரிஞ்சுட்டோன்னா நீ தான் ஞானி. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் அவன் தனியாக இருக்கான், நம்ம மற்ற தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய உலகம் தனின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. பகவான் தான் இந்த உலகமாக மாறி எப்படி ஒரு அம்மா அப்பப்போ குழந்தைய பார்க்கும் பொழுது ஒரு நர்ஸாக இருந்து அந்த குழந்தைய குளிப்பாட்டி விட்றா, அம்மாவாக இருந்து குழந்தைய கொஞ்சறா, அப்பப்போ அப்பாவாக இருந்து கண்டிக்கிறா. ஒரே அம்மா தான் இத்தனை வேலையும் பண்ணுறா இந்த குழந்தைய போஷாக்கு பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பகவான் சில சமயம் என்னவா பண்ணுறா, இந்த உலகமாக இருந்து நம்மளை போஷிக்கிறான். இந்த காத்தும் பகவான் தான், இந்த தீர்த்தமும் பகவான் தான், அதுலேருந்து வரக்கூடிய பயிரும் பகவான் தான். இதைத்தான் ரொம்ப அழகாக நம்ம வேதம் சொல்கிறது. இந்த வாயு இருக்கு இல்லையா, காற்று, சுவாச காற்று இறைவன்னு தெரிஞ்சுக்கோ, நம்ம குடிக்கக்கூடிய தீர்த்தம் இறைவன்னு தெரிஞ்சுக்கோ, இந்த நிலம் அவளை நம்ம பூமாதேவினே சொல்கிறோம், இறைவி தானே. அப்படி ஒன்று இறைவனும் தெரிஞ்சுக்கோ. இதனால தான் நம்ம வாழறோம், இது இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. அதுக்கப்புறம் இது அத்தனை தனித்தனியாக பார்க்காத, அத்தனையுமே ராதாகிருஷ்ண மயமாக தான் இருக்கு அப்படின்னு நீ ஒத்தரை பிடிச்சுட்டேன்னா வேற தனித்தனியாக யாரையும் பிடிச்சிக்க வேண்டாம். இப்போ பிரார்த்தனையே நம்மளை எங்கே நோக்கி போகிறதுன்னா, முதல் ஸ்டெப்பு பிரார்த்தனையில் என்னென்னா, நமக்கு ஏதாவது ஒரு தேவையோ நமக்கு ஏதாவது ஒரு ஆசையோ இருந்தால் பகவான் கிட்ட முறையிடுறோம்ல, அது பிரார்த்தனையில் ஒரு ரொம்ப சின்ன அம்சம்தான். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதுதான் பிரார்த்தனைன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது முதல் ஸ்டெப்பு, அது பண்ணி தான் ஆகணும். வேற யார்கிட்ட போவோம்? நிறைய பேர் சொல்லுவார்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பகவானை டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு. அப்போ அவரை பார்த்து கேட்கணும், எனக்கு இது தேவை, நீ தருவியா? இப்போ சும்மா அவரவர்களுக்கு கஷ்டம் வரும்போது தான் அந்தந்த கஷ்டத்தில் விடிவு வரணுன்ற அந்த உத்வேகம் அவரவருக்கு வரும். நம்ம மூணாவது மனுஷனாக நின்று அழகாக பேசலாம், அறிவுரையெல்லாம் சொல்லலாம். ஆனால் அது இல்லையே விஷயம். நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது நமக்கு யார் இருக்கா ஆறுதலுக்கு, நமக்கு யார் இருக்கா துணைக்கும் பொழுது பகவான் அழறானான், நான் தான் இருந்துகிட்டே இருக்கேனே, என்னை மறந்துவிட்டியே இல்லையா? அதனால இந்த பிரார்த்தனை மயமாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அதை தனித்தனியாக ஏதோ சின்ன சின்ன விஷயமா பார்க்குறோம். அதையே மொத்தமாக இது அத்தனையுமே ராதாகிருஷ்ணராக இருக்கக்கூடிய பகவான் தான் நம்ம இத்தனை தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறான்னு தெரிஞ்சுட்டோம்னா ஒரு கூச்சம் இல்லாமல் என்ன இருந்தாலும் பகவான் கிட்ட முறையிடுறதுக்கான தைரியமும் பகவான் கிட்ட முறையிடுறதுக்கான உரிமையும் நமக்கு வந்துடும் இல்லையா? அதனால தான் பகவான் சொல்கிறான், பொதுவாக 4 விதமான மக்கள் என்னை பஜனை பண்ணுவா. அந்த 4 விதமான மக்கள் எதற்காக பஜனை பண்ணுறான்னா ஒரு பிரார்த்தனைக்காக தான் பஜனை பண்ணுறான். அந்த பிரார்த்தனையே 4 விதமாக இருக்கு.
முதல் விதமான பிரார்த்தனை ஒரு கஷ்டம் வந்து நமக்கு ஒரு 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 தேவை, அது பூர்த்தியாலன ஒரு கஷ்டம். உடல் சுகாதாரமாக இருக்கணுங்கிறது தேவை, அது ஆசை கிடையாது. ஆசை என்னது? சார் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல மாட்டேன். தேவை எனக்கு. நான் சரியாக கண்ணு தெரியணுங்கிறது தேவை, சரியாக மூச்சு விடணுங்கிறது தேவை, பசிக்கு சாப்பாடு வேணுங்கிறது தேவை, தாகத்துக்கு தீர்த்தம் வேணுங்கிறதுலாம் தேவை, ஆசை கிடையாது. அதெல்லாம் அந்த அடிப்படை தேவையே நமக்கு அடிப்படும் பொழுது அப்போ பகவானை நோக்கி அலறோம். இப்போ என்னால் இருக்க முடியலையே, நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்கிறோம். அதைத்தான் பகவான் ஆர்த்தர்கள்னு குறிப்பிடுறான். ஆர்த்தர்கள்னா யாருன்னா கஷ்டப்படுபவர்கள்னு அர்த்தம். அப்படின்னா அடிப்படை தேவையே அவளுக்கு ஏதோ இல்லை, சரியா வரல, அவர்கள் பகவானை நோக்கி பஜனை பண்ணுறா, அது ஒரு பிரார்த்தனை. ரெண்டாவது விதமான பிரார்த்தனை, அடிப்படை தேவையெல்லாம் நிறைவேறியாச்சு, கொஞ்சம் ஆசை ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா? சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமே, ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 100 ரூபா 1000 ரூபா 1 லட்சம் ரூபாய் வந்தால் இன்னும் நல்லா சாப்பிட்லாமே, ருசியாக சாப்பிட்லாமே. இப்போது தேவைகள் பூர்த்தி ஆகிடுது, ஆசை வருது. அப்படிப்பட்டவர்களும் பகவானை பஜனை பண்ணி இன்னும் கொஞ்சம் சுகமாக வாழணும்னு ஆசைப்படுறேன். பகவான் உடனே அப்படிலாம் ஆசைப்படக்கூடாது, தப்புன்னெலாம் சொல்லலை. அப்படி பண்ணுறவர்களும் ரொம்ப பாக்கியம் பண்ணவர்கள் தான். அவர்களை என்னன்னு சொல்கிறான்னா அர்த்தார்த்தின்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவைகள் பூர்த்தியாச்சு, ஆசை இருக்குது, இன்னும் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறார்கள். சில பேர் பிரார்த்தனை பண்ணுறார்கள், பகவான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறான் அந்த பிரார்த்தனை. மூன்றாவதாக ஒருத்தர் இருக்கார்கள், பகவானை நான் இன்னும் கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கணுமே. அவர்கள் எப்படி தெரியுமா யோசிப்பார்கள்? நான் ஏதான ஒரு கஷ்டம்னா முறையிடுறேன், உடனே சரியாருது. எனக்கு ஏதான ஒரு ஆசைன்னா முறையிடுறேன், ஆசையை பூர்த்தி பண்ணிடுறார். இப்படி ஒருத்தர் இதெல்லாம் பண்ணுறாரே, அவரை நான் தெரிஞ்சிக்க வேண்டாமா? இதுக்கு யோசிப்போம் இல்லையா? கஷ்டம் போனால் தான் இந்த யோசனை வரும். பசி இருக்கிறவனுக்கு சோறு தான் பார்ப்பானே தவிர சோறு போடுறவன் யாருன்னு பார்க்க மாட்டான். சாப்பாடு சாப்பிட்டா போருன்னு இருக்கு. கொஞ்சம் ஒரு முதிர்ச்சி கம்மியாக இருக்கிறவர்கள் ருச்சியாக ஒருத்தர் சாப்பாடு போடுறார், ருச்சியாக இருக்குது சார், போரும் சார், யார் போட்டால் எனக்கு என்னன்னு யோசிப்பார்கள். கொஞ்சம் முன்னேறவர்கள் பசிக்கு ஒருத்தர் சோறிடுறார், ருசிக்கு ஒருத்தர் உணவளிக்கிறார். அப்படிப்பட்டவர் யார்? அவருக்கு நான் நன்றியாக இருக்க வேண்டாமா? பகவானே நீ யாருன்னு எனக்கு காட்டு. என்னுடைய சுவாசம் உள்ளே போகும்போது அதைத்தான் நீ உயிராக மாற்றுற. நான் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை நீ தான் சக்தியாக மாற்றுற. என்னுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் நீ தான் திவ்யமாக மாற்றுற. அப்படிப்பட்ட நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறார்கள். அவர்களுக்கு ஜிக்ஞாசுன்னு பேர். இதெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தை. அவர்கள் என்ன பண்ணுறார்கள்? இப்போ தேவைகள் அவர்களை பூர்த்தி ஆகிடுத்து, இல்லை அதை பற்றி அவங்க கவலைப்படல. ஆசைகள்ங்கிறது ரொம்ப இல்லை, எல்லாம் அனுபவிச்சாச்சு, போரும்னு தோணி போயிடுத்து. இப்போ அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள்? இதை எத்தையும் கொடுக்குறானே பகவான், அவன் யார்? எனக்கும் அவனுக்கும் என்ன ஒரு உறவு, என்ன ஒரு ரிலேஷன்ஷிப், என்ன சம்பந்தம்? நான் யார், பகவான் யார், எனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? இந்த கேள்வி எப்போ வரும்னா, இது அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்ச அப்புறம் தான் இந்த கேள்வியெல்லாம் வரும். பசியெல்லாம் நீங்கின அப்புறம் தான் இந்த கேள்வியெல்லாம் வரும். அப்போது பசிக்கு உணவளித்தவர் யார், அவருக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், எனக்கே அவர் சாப்பாடு போடணும், அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஒருத்தன் ஆசைப்படுற மாதிரி. குருநாதர் அழகாக ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒருத்தன் ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டே இருந்தானா. கரெக்டாக அவனுடைய கடன்காரன்லாம் இந்த ரோட்டில் வந்து நிற்கும் பொழுது மணி ஆர்டர் வருதான். அந்த காலத்தில் மணி ஆர்டர்னு ஒன்று இருந்தது. இப்போ எல்லாம் ஒரு ஸ்கொயரில் முடிஞ்சு போயிடுது இல்லையா? அந்த மணி ஆர்டரில் அவன் சொல்கிறான், கரெக்டாக எவ்வளோ கடனோ அதை கொடுத்துட்டான். மணி ஆர்டர்காரன் ரொம்ப சந்தோஷப்பட்டான், கடனாளியாக அடைச்சிட்டான். அடுத்த மாதம் என்னாச்சு, திருப்பி கடன் வருது அவனுக்கு. உடனே எல்லாம் வந்து திருப்பி நிற்கிறார்கள். கரெக்டாக அவன் பார்த்தா இந்த மாதமும் அதே தேதி கரெக்டாக கடனாளிக்கு எவ்வளோ தேவையோ வந்துடுது மணி ஆர்டர். 3வது மாதம் அப்படியாருது, 4வது மாதம் அப்படியாருது, 5, 6 ஆகிடுதா. போக போக 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அவன் என்னன்னா, கடன்காரன் மணி ஆர்டர் வரும்ன்ட்டான். அவன் வருது, கொடுத்துட்றான். உடனே ஒருத்தன் கேட்டான், டே நீ பண்ணுற வேலைக்கு யாரா உனக்கு மணி ஆர்டர் அனுப்புவா? ஆனாலும் மாதம் மாதம் யாரோ ஒருத்தர் மணி ஆர்டர் உனக்கு கரெக்டாக அனுப்புகிறாரு, அவர் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க ஆசைப்படலையா? அப்போ தான் புரிஞ்சுது, அடடா யோசிக்கவே இல்லையே, ஏதோ ஏன் தேவை ஏன் கஷ்டம், ஏன் தேவை ஏன் கஷ்டம்னு இப்படியே வாழ்ந்துட்டேனே. இந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு சம்பந்தத்தை கொண்டாடிட்டு நான் கேட்காமலேயே ஏதோ கொடுக்குறாருன்னா அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு இப்போதான் அவனுக்கு இப்போ அந்த யோசனை வருது. உடனே அந்த போஸ்ட்மேனை பிடிச்சான். சார் எங்கேருந்தோ மணி ஆர்டர் வருதுன்றல, எங்கேருந்து வருது? அந்த போஸ்ட்மேன் சொன்னானா, அவரா நான் போஸ்ட் ஆஃபீஸில் கூட்டின்னு வந்து காட்டுறேன் அப்படின்றார். உடனே போஸ்ட்மேன் பின்னாடியே போகிறார். இப்போ அவருக்கு கடன் பற்றிலாம் கவலை இல்லை, தேவைகள்லாம் இல்லை. ஒருத்தர் என்னை இப்படி போஷிக்கிறாருன்னா அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இப்படி கூட இல்லாத மடனா போயிட்டேனேனா அப்படின்னு பின்னாடியே போகிறார். போஸ்ட்மேன் போய் அங்கே காட்டுறார், இதுதான் அட்ரஸ், இவர் தான் அனுப்புகிறார். உடனே அவன் போஸ்ட்மேனை பார்த்து, அந்த வீட்டுக்கு நான் போகணுமே அப்படின்னா. தாராளமாக எனக்கு தெரியும் அவரை, நான் கூட்டின்னு போகிறேனேன்னா. போஸ்ட்மேன் குல்லாவை போட்டுண்டா, அந்த காக்கி சட்டையை போட்டுண்டார்,
கூடையே போட்டுட்டார், தபால்காரர் கூட்டின்னு போயிட்டார். அந்த வீட்டுக்குள்ளே போகிறார். போன உடனே அந்த ஹாலில் உட்காருங்க, அவரை கூப்பிட்றேன்னார். அவருக்குள்ளே அவ கேட்டினார், வேறு செட்டுன்னு போட்டு அதே போஸ்ட்மேன் வந்து நிற்கிறாருங்க, நான் தயா அனுப்புகிறேன் உனக்கு அப்படின்னார். ஏன் அது சொல்லக்கூடாதா அப்படின்னார். இல்லை, நான் போஸ்ட்மேனாக உன்னை டெலிவர் பண்ணும்போது என்னை போஸ்ட்மேனாக பார்த்தேன்னா நான் போஸ்ட்மேனாக தான் இருப்பேன். ஆனால் எப்போ நீ கேள்வி கேட்டியோ யார் அனுப்புகிறாருன்னு, நான் தான் உன் கஷ்டத்தை மாதம் மாதம் பார்த்து அனுப்புகிறேன், அது நான் தான் அனுப்புகிறேன்னு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, நீ கேட்கல நான் சொல்லலைன்ட்டார். இந்த போஸ்ட்மேன் மாதிரி தான் குரு. முதல்ல சாதாரணமாக குரு என்ன நினைக்கிறோன்னா, ஏதோ தெய்வத்தை அனுப்பப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதர், தெய்வம் அனுப்பப்பட்ட ஒரு பெரிய மகான், இல்லை தெய்வம் அனுப்பிக்கப்பட்ட ஒரு அவதார புருஷன் நினைக்கிறோம் முதல்ல. அவரும் ஆமான்னு தான் சொல்லுவார், அவர் பகவான் ரட்சிப்பான்னு தான் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் இன்னும் கொஞ்சம் உள்ளே போக 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 எல்லா குருமார்களும் அப்படியான்னு தெரில, நம்ம பாக்கியம் வேற, கடைசியாக என்ன வரும் அப்படின்னா இந்த குரு வேற இல்லை, ஹரி வேற இல்லைன்னு கொஞ்சம் நம்ம கஷ்டம், நம்ம தினசரி படக்கூடிய அல்லல் இதெல்லாம் தள்ளி விட்டோன்னா இப்படி யோசிக்கும் போது தான் புரியும், அடடா அவர் வேற ஹரி வேற இல்லை போல இருக்கே. இவ்வளோ நாள் நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுமூஞ்சியா நின்று அதுக்கு போய் நின்னேனே, எனக்கு இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் பிரார்த்தனை பண்ண இருக்கு போல இருக்கேன்னு அப்போ தான் புத்தி ஆரம்பிக்கும். அப்போ தான் உண்மையில் சத் சங்கம் அப்படின்ற உள்கதவு திறக்கும். பிரார்த்தனையே சத் சங்கம் தான். ஆனால் அந்த பிரார்த்தனையுடைய தரம் இப்போ மேலே போகிறது பற்றில. ஏன்னா ஒரு தரமும் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறதோட ஒரு பர்சன்டேஜ் ஜாஸ்தியாகிட்டே போயின்னு. ஒரு கஷ்டம்னா வேற வழி இல்லாமல் பிரார்த்தனை. கஷ்டம் என்ன சார் பண்ணுறது, ஏதோ ஒன்று எத்த தின்னா பித்தம் தெரியும் சார், இங்கே பண்ணுமா, சரி பண்ணுறேன் சார், அந்த கோயில் ரொம்ப பவர்ஃபுல் சாமியா, அங்கே போகிறேன் சார், அங்கே தேங்காய் கட்டணுமா, இங்கே கயிறை கட்டணுமா, இதுதான் ஆரம்பம். இதுவும் நம்பிக்கை தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட திட நம்பிக்கை இல்லை, என்ன கிடைச்சா கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. அது முதல் படி. ரெண்டாவது படி, ஒரு இடத்துக்கு போகிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், நடக்கிறது. ரெண்டாவது வாட்டி போகிறோம், நடக்கிறது. மூணாவது வாட்டி போகிறோம், நடக்கிறதோ இல்லையோ மனசுக்கு ஒரு ஆறுதலும், அவர் என்னை கைவிட மாட்டாருன்னு நம்பிக்கையும் வருது. அதுக்கப்புறம் வேற எங்கேயும் போகாமல் அதே இடத்துக்கு போக 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 ஒரு உரிமை வருது. நமக்கு ஒரு ஆசை வந்தால் கூட தைரியமாக போய் கேட்குறோம். அவன் தேவையெல்லாம் எல்லாம் ஆசையாக தான் இருக்குது. உடனே பகவான் பார்க்குறான், நம்மளுடைய கர்மாவை பார்க்குறான், இந்த ஆசையை பூர்த்தி பண்ணால் இவன் கெடாமல் இருப்பானான்னு பார்க்குறான். ரொம்ப முக்கியம் இல்லையா? சில ஆசைகள்லாம் நம்ம பூர்த்தி பண்ணோன்னா உள்ளதும் கெட்டதுன்னு ஆகிடக்கூடாது இல்லையா? அதனால பகவான் என்ன பண்ணுவான், அதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணுவான். நம்ம கிருஷ்ணர் காமத்தையெல்லாம் கேட்ட உடனே கொடுக்க மாட்டான், நல்ல வேலை. ஆனால் தான் ஆண்டாள் மெனக்கிட்ட அப்போவே சொன்னதுனால மாற்றின்ட்டான் போல இருக்கு கிருஷ்ணன், தெரில. ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய், நான் ஏதான்னு கேட்பேன், குழந்தை தத்துவத்துன்னு கேட்கும். ராத்திரி முழுக்க நான் ஜுரத்தில் தவிச்சிருந்தா கூட காலங்காத்தால் எனக்கு பலாச்சோலை வேணும், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு ஒரு குழந்தை கேட்க தான் கேட்கும். அப்படி கேட்கக்கூடிய குழந்தை, என் குழந்தை கேட்டுருது, என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன்னு ஒரு அம்மா சொல்லுவாளா? அந்த குழந்தைக்கு எது நன்மையோ அதை பார்த்து தானே அம்மா செய்வா. அந்த மாதிரி ஒரு உத்தம குருவாக இருக்கட்டும், இல்லைனா பகவானாக இருக்கட்டும், இவா ரெண்டு பேருமே நம்ம கேட்குறதெல்லாம் தத்துவத்துன்னு கொடுத்துட மாட்டார்கள். நம்ம திட்டினாலும் சரி, அந்த குழந்தை சும்மாவாக இருக்கும், நீ நல்ல அம்மாவே இல்லை, பக்கத்து வீட்டு ஆண்டியை பாரு, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குற. ஒரு ஐஸ்கிரீம் அந்த குழந்தை கேட்டது, கை நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா, நீயும் இருக்கிய அம்மா பேசாமல் இருப்பா. அவளுக்கு என்னன்னா இந்த குழந்தைக்கு இப்போ புரியாது. நான் என்ன எக்ஸ்பிளைனாக பண்ண முடியும், நான் அம்மா உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன், அதெல்லாம் அந்த குழந்தைக்கு புரியாது. திட்டினாலும் பரவாயில்ல, கிடையாது. இந்த குழந்தை பக்கத்தாத்த ஆண்டியை கேட்கலான்னு போனோன்னா ரோடுக்கு போகக்கூடிய கேட்டையும் பூட்டிடுவான் அம்மா இல்லையா? அந்த அம்மாவுக்கு ஒன்றும் இப்போ இந்த குழந்தை தாங்கிட்டு தான் வரணும்னு இல்லை. பக்கத்தாத்த ஆண்டிக்கிட்ட போனால் அவள் சரியாக எதுவும் பண்ண மாட்டா, குழந்தைக்கு ஆபத்துன்னு பூட்டி வைப்பா. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குரு கிட்ட போகிறோம், அவர்கிட்ட போய் ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம். அந்த பிரார்த்தனைக்கு அவரும் ஏதோ ஒரு அனுகிரகம் பண்ணுறார். ஆனால் நம்மளுடைய கண்ணோட்டத்தில், நம்மளுடைய திருஷ்டியில் நம்ம கஷ்டம் போகலன்னு நினைக்கிறோம், வேற எங்கேயானு போகலாமான்னு பார்க்குறோம். அதை விட ஒரு பெரிய ஆபத்தே கிடையாது. இப்போயே சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு அழகான ஒரு உதாரணம் குருநாதர் சொன்னார். உத்தமமான ஒரு குரு கிட்ட நீங்கள் கோரிக்கை போட்ட அப்புறம் வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. உத்தமமான குருன்னா எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வருது நம்ம காஞ்சி மகாபெரியவர் தானே. அந்த மகாபெரியவர்கிட்ட ஒரு பிரபலமான எழுத்தாளர் போகிறார். அந்த எழுத்தாளர் போய் அவருடைய ஒரு சகோதரருக்கு தீராத ஒரு வயத்து வலி, அந்த டாக்டர்கள் மருத்துவர்கள்லாம் இந்த வயத்து வலிக்கு ஏதோ மருத்துவம் பண்ணியும் ஒன்றும் நடக்கலை. உடனே அவர் பார்த்தார், நம்ம பெரியவர்கிட்ட போய் கேட்டுவிட்டார். பெரியவர் உடனே கொஞ்சம் திருநீர் விபூதியை கொடுத்து, இது உங்கள் அண்ணாவை வந்து எட்டுக்க சொல்லு, க்ஷேமமாக இருப்பான் அப்படின்னு அனுப்பிவிட்டார். இவன் அண்ணா கிட்ட போய் எட்டுக்க சொன்னார். அவர் 1 மாதம் பார்த்தார், 2 மாதம் பார்த்தார், 3 மாதம் பார்த்தார், ஆனாலும் சரியால. உடனே யாரோ சொன்னார்னு ஏதோ ஒரு சாமி இருக்குன்னு போனார். அவர் ஏதோ ஒரு மந்திரம் பண்ணி எந்த ஒரு தேவத்தையை பிடிச்சி வச்சிருக்காருன்னு தெரியல. இந்த அண்ணனை அங்கே கூட்டின்னு போகிறார். அவர் சொன்னார், உங்கள் அண்ணனை ஒரு நாள் நான் குணப்படுத்திடுறேன்,
அதுக்கப்புறம் நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னார். அவர் இங்கே அண்ணனை குணப்படுத்துங்கோ அப்படின்ட்டார். உடனே அவர் பண்ணார், ஏதோ இது பண்ணார் அதை பண்ணார், வயிற்று வலி போயிடுத்து அண்ணனுக்கு, திரும்பி வந்துட்டான். உடனே இவர் போகிறார், நீங்கள் ஒரு பெரிய காரியம் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப நன்றி, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீ எழுத்தாளன் தானே, என்னை பற்றி எழுது அப்படின்றார். உடனே இவர் சொன்னார், நான் காஞ்சி மகானை கேட்காம யாரை பற்றியும் எழுதுறதில்லை, நான் பர்சனலாக அனுபவிக்காத விஷயம்லாம் எழுதுறதில்லை, இவரோ இருக்கிறதெல்லாம் இல்லாததெல்லாம் சேர்த்து எழுத சொல்கிறார். ஏன்னா இவர் பிரபலமான எழுத்தாளர், அப்படியே புகழ தேடிக்கலாம். அப்படிலாம் நான் எழுத மாட்டேன். அவரை கேட்கணுன்னே கையை பிடிச்சார். கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கையோடைய சுவாதீனம் இருக்குது பார்த்தீங்களா, கை இருக்குன்ற உணர்வே இல்லாமல் போயிடுத்து, கை விளங்காமல் போயிடுத்து அவருக்கு. உடனே அவர் சொன்னார், என்ன எழுத்தாளன்னு உனக்கு அவ்வளோ கர்வமாக, உன்னை எழுத விடாமல் பண்ணிடுவேன் பார், என்னை பற்றி எழுதலை தெரியும் செய்தின்ட்டார். நடுங்கி போயிட்டார் அவர். அந்த பாக்கெட்லேயே பெரியவா ஃபோட்டோ ஒன்று இருக்கும், இப்படி பிடிச்சுட்டே ஓடுறார். எங்கே இருக்கார் பெரியவார்னு கேட்டால் ஏதோ ஆந்திர பிரதேசில் ஒரு கிராமத்தில் இருக்காருன்னு ஓடுறார். அங்கே ஓடி போய் அவர் பாதத்தில் விழறார், விழுந்து அழறார். அவர் சொன்னார், என்ன ஆச்சு உனக்கு, ஏன் அழற சொல்லு. அவர் சொன்னார், நான் அண்ணாக்கு அதான் நான் தான் உனக்கு விபூதி கொடுத்துட்டேனே, அப்பவும் சரியா போகலன்னு ஒரு பேரை சொல்கிறார். அவர்கிட்ட போனேன், அவர் ஒரு நாளில் சரி பண்ணிட்டார். அப்படியா, சந்தோஷம் அப்படின்றார். இல்லை அதுக்கப்புறம் அவரை பற்றி எழுத சொன்னார், எழுத மாட்டேன்னு உடனே மிரட்டுறார். என்ன அவர் சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு கை உயிர் போகிற மாதிரி வலிச்சு கொஞ்சம் நேரம் உணர்வே இல்லாமல் போயிடுத்து, அழிச்சிடுவேன் உன்னேன்னு சொல்லியிருக்கார். உடனே பெரியவர் சொன்னார், நான் பிரசாதம் கொடுத்த அப்புறம் நீ இன்னொருத்தங்கிட்ட ஏன் போனேன், போகலாமா அப்படி, தப்பு தான் பெரியவா, தப்பு தான் பெரியவா, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், பரவாயில்ல கவலைப்படாத போ அப்படின்னார். அவன் மிரட்டுறான், என்ன நான் இருக்கேன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் அவன் மிரட்டுறான் இவன் மிரட்டுறான்ற, போயிட்டு வா போ அப்படின்னார். நிம்மதியாக போனார். கொஞ்சம் 2 அடி போனோடனே, ஒரு நிமிஷம் இரு, உனக்கு ஒரு சந்தேகம் வரும், நான் பிரசாதம் கொடுத்தும் சரியா இல்லையேன்னு ஒரு சந்தேகம் வரும், நான் பிரசாதம் கொடுத்தேன், ஆனால் அந்த கர்மாவை அவன் அனுபவிக்கிறது தான் அவனுக்கு நல்லதுங்கிறது எனக்கு தெள்ளந்தெளிவாக தெரியறது. மற்றவர்கள்லாம் என்ன செய்கிறார்கள்லாம், இந்த கர்மாவை எடுத்து வேறு ஆள்கிட்ட போட்டு, அந்த கர்மா எடுத்து இங்கே போட்டு, சின்ன ப்ராப்ளத்துக்கு போய் பெரிய ஆன்மச்சிதைவே ஏற்படுற மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளத்தை பண்ணிடுவார்கள். அதனால நான் ஒரு பிரசாதம் கொடுத்த அப்புறம் வேற எங்கேயும் நீ போக வேண்டிய அவசியம் இல்லை, சில விஷயங்கள்லாம் அனுபவித்து தீக்கிறது தான் நல்லது, அதுக்கான ஒரு தைரியத்தையும் அதுக்கான ஒரு பலத்தையும் தானே நான் அவனுக்கு கொடுத்தேன், இது அத்தனையும் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். குருநாதர் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் ஒன்று பண்ணால் அந்த நம்பிக்கையை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் கொடுத்தாருன்னா நல்லதாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை கூட இல்லைன்னா அங்கே போய் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். அதனால தான் இந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, முதல்ல ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது பல திக்கில் போய் தேடுவோம், எல்லாரும் அப்படி தான் இருந்திருக்கோம். பகவானுடைய கிருபை கேனாபி புண்ணிய லேசேனன்றான் பகவான். ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் பல தப்பான இடத்துக்கு போனால் கூட சரியான ஒரு இடத்துல போய் அப்படி போய் நிற்க வைக்கும். அப்போ அந்த இடத்துல அங்கே போனால் நமக்கு ஒரு அமைதி வருது. அந்த குருநாதரும் நம்மளை பார்க்கும்பொழுது அவருக்கு தானாக ஹிருதயத்தில் ஒரு குழந்தையா அம்மா முதல்ல பார்க்கும்போது என்ன ஒரு உணர்வு வரும், ஒரு பாசம் வரும், ஒரு பந்தம் வரும், ஒரு ஆனந்தம் வரும். அப்படி நம்மளை பார்க்கும்பொழுது அவருக்கு அப்படி ஒரு கருணை கொட்டுமாம். அதில் தான் தெரிஞ்சுப்பாராம் பகவான் இந்த ஜீவனுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கான்னு குருநாதருக்கு புரியும். நமக்கு அந்த இடத்துல போனோன்னா எங்கேயுமே கிடைக்காத ஒரு அமைதி, இங்கே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி இருக்கேன்னு சில பயம் கூட வந்துடும். ஏன்னா அது இங்கே போனால் அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கே, இது முன்ன பின்ன நம்ம அனுபவிக்காததுனால ஒரு பயம் கூட வரலாம் அங்கே. அப்படி பகவான் இந்த ஒரு குருவும் சிஷ்யனையும் சேர்த்து வைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு நம்பிக்கை வருது, நமக்கு எதானுன்னா உடனே அவர்கிட்ட போகிறோம், அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம். சிலதை நடத்தி கொடுப்பார், சிலதை நடத்தி கொடுக்க மாட்டார். ஏன்னா எது நல்லதோ அதுதான் நடக்கும். நம்ம விருப்பம் அத்தனையும் அவர் செயல்படுத்தினார்னா பெரிய ஆபத்து நமக்கு. நமக்கு என்ன தெரியும், இந்த ஒரு சுவரை தாண்டி என்ன நடக்கிறதுன்னு கண்ணுக்கு தெரியாது, 4 வீடு தள்ளி என்ன பேசுகிறார்கள்னு காதுக்கு தெரியாது. நல்ல வேலை இல்லையா, அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்க, நேராக பேசுறது கேட்டே தாங்க மாட்டேங்கிறது. நம்ம இல்லாத போது பேசுறதெல்லாம் கேட்டால் வாழ முடியுமா நம்மளால? அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு எல்லளவும் தெரியாது. இப்படி நம்மளுடைய கண்ணுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு இல்லையா, அது குறிப்பிட்ட அளவுக்கு தான் அது வேலை செய்யுது. அதே மாதிரி நம்மளுடைய காதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வேலை செய்யறது. அதே மாதிரி நம்ம புத்திக்கும் குறிப்பிட்ட அளவு தான் வேலை செய்யும். நம்ம சில விஷயங்களை நல்லதுன்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அது நல்லதாக இல்லாமல் கூட இருக்கலாம். மகான்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த லைப்ரரி பார்த்து எல்லாம் அங்கே பாருங்களேன், ஒரு அல்மிரா இருக்கா, கண்ணாடி கதவு தானே இருக்குது, அந்த கதவுல பூட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம குருநாதர் சொல்லியிருக்கார், நம்ம ஒவ்வொருடைய வாழ்வும் அந்த கண்ணாடி கதவு மாதிரி அவருக்கு தெரியறதான். நினச்சா அந்தந்த வாழ்வில் இருக்கக்கூடிய அனுபவத்தை எடுத்து படிக்குவார், இல்லைன்னா படிக்காமல் விட்டுடுவார். நம்ம குருநாதர் சொல்கிறார், நான் அநேகமாக யாருடைய வாழ்க்கை அனுபவத்தையும் எடுத்து படிக்கிறது கிடையாது.
ஏன்னா கண்ணன் எப்போ அவர்களை என்கிட்ட வந்து சேர்த்துட்டானோ அவர்களை பார்த்துக்க வேண்டியது கண்ணனுடைய பொறுப்பு. அவர்கள் என்கிட்ட ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணால் உடனே கண்ணன் கிட்ட சமர்ப்பிச்சிடுவேன், அவன் உடனே தலையாட்டிடுவான். அதற்கு மேலே நான் பண்ண வேண்டியது எதுவும் கிடையாது. இதுதான் உத்தமோத்தமமான மகான்கள். இந்த நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய மகான்கள் இந்த மாதிரி வேலை பண்ணி இது என்ன கர்மா, எதனால நீ கஷ்டப்படுற, அதெல்லாமும் சொல்லலாம். உத்தமோத்தமமான மகான்கள் சில சமயம் ஒரு விளையாட்டாக சொல்வார்களே தவிர இதே தொழிலாக சொல்லிட்டு இருக்க மாட்டார்கள். அப்படி சொல்லுபவர்கள் இந்த பரிகாரம் பண்ணு அந்த பரிகாரம் பண்ணு, அதுவும் உண்டு தான், அதெல்லாம் இல்லைன்னே நான் சொல்ல, பரிகாரம்லாம் சத்தியம்தான். ஆனால் ஒரு உத்தமோத்தம குரு கிட்ட போன அப்புறம் அவர் போய் அவர் கண் பட்டதே பரிகாரம் இல்லையா, அவர் ஒரு வார்த்தை நமக்கு சொன்னதே பரிகாரம், அதே போரும் நமக்கு. இதை நம்ம பாகவத் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய பிரார்த்தனைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, குரு சிஷ்ய சம்பந்தம்லாம் சொல்கிறோம் இல்லையா, எல்லாமே பாகவதத்தில் இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்து பாகவதம்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கார்கள். அதுலேருந்து சில விஷயத்தை எடுத்து சொல்லணும் தான் நான் ஆசைப்படுறேன். கதைகள்லாம் நம்ம கேட்போம், எவ்வளோ வாட்டி வேணாலும் கேட்கலாம், ஸ்வயம் பிரயோஜனம். பாகவத கதை கேட்குறதே பிரயோஜனம். அதிலிருந்து ஏதோ ஒரு விஷயம் கற்றுண்டா இன்னும் நல்லா கதை கேட்போங்கிறதுனால இதெல்லாம் சொல்கிறேன். இந்த நாரத மகர்ஷி இருந்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார்னா எப்போவுமே கருணைனா கருணை அவருக்கு, அவரை மாதிரி ஒரு கருணாமூர்த்தியே இருக்க முடியாது. ஆனால் மகான்கள் நான் கருணாமூர்த்திங்கிறத அனாவசியமாக வெளியே காட்டிக்க மாட்டார்கள். சில சமயம் கடுமையாக இருக்க மாதிரி கூட இருப்பார்கள், உள்ள கருணை தான் கடுமையாக பேச வைக்கிறது. இந்த குழந்தை உதாரணத்தையே திரும்ப வருவோம். இந்த குழந்தை அழருது, அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு, டெம்பரேச்சர் 103 டிகிரி, எந்தம்மா வாங்கி கொடுப்பா, முடியாதுடா கண்ணா அப்படின்பா. இல்லைம்மா நீ கெட்டம்மா, நீ சொல்லதை கேட்கவே மாட்டேன்ற, நீ உனக்கு என் மேலே அன்பே கிடையாது, இப்படிலாம் சண்டை போடும், பேசாமல் இருப்பா அண்ணன். ரொம்ப சட்டம் போட்டு ஹெட் சுமார் அப்படின்பா. இப்போ அன்புனால சொல்கிறாளா வெறுப்புனால சொல்கிறாளா? உடனே குழந்தை அடங்கிடும், கொஞ்சம் நேரம் அடங்கின அப்புறம் அந்த ஜுரம்லாம் போன அப்புறம் நீ சாதாரண குச்சி ஐஸ் தானே கேட்ட, வா உன்னை கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்த ஒரு ஐஸ்கிரீம் கடையில் இந்த குழந்தை நல்ல ஸ்வஸ்தமான அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி தரவளும் அந்த அம்மா தான். அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுவா, இவ்வளோ நாள் ஐஸ்கிரீம் கிடையாதுன்னு பொறுமையாக இருந்தோன்னு அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுத்தோன்னே அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டா, நீ கேட்டது குச்சி ஐஸ் தானே, உனக்கு பார் ஒரு அற்புதமான யாருமே சாப்பிடாத ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு கொடுக்குற மாதிரி ஒரு குருநாதர் ஒரு கஷ்டம் வரும்பொழுது பொறுத்துக்கோ நிச்சயமாக நடக்கும் அவசரப்படாதன்னு சொல்லும்போது நம்ம நம்பிக்கையோடு அப்படி இருந்தோன்னா ஒரு சந்தோஷம் வரும் அவருக்கு. இந்த கஷ்ட காலமோ நம்ம இதை அனுபவிக்க வேண்டிய நேரம் முடிஞ்ச அப்புறம் அவர் கொட்டக்கூடிய அனுபவத்தை அந்த அனுகிரகத்தை நம்மளால் தாங்கவே முடியாது. இதுதான் மகான்களுடைய ஒரு செயலி, நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அவரவர்கள் ஒரு டைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் மகான்களுடைய ஒரு டைப்பு. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா சிம்பிள் டிசிப்ளின், சொன்னதை கேளு, நான் உனக்கு நல்லது தான் பண்ணுறேங்கிறத புரிஞ்சுக்கோ. அது கூட புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? யோகி ராம் சூரத்குமார் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் எல்லா இடத்துலையும் அதை ஞாபகப்படுத்திப்பேன். என்ன வார்த்தைன்னா என்னுடன் ஒத்துழை அப்படிம்பார். கோஆப்ரேட் வித் திஸ் பெகர். கோஆப்ரேஷன்னா ஒத்துழைக்கணும்னு அர்த்தம். ஒரு அம்மா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் பொழுது ஒரே ஒரு விஷயம் தான் எதிர்பார்ப்பான், இந்த குழந்தை வாயை திறக்கணும்னு தான் எதிர்பார்ப்பான், வேற எதுவும் எதிர்பார்க்கல. அந்த குழந்தை வாயை திறந்து அவ ஊட்டுற சாப்பாடு அந்த குழந்தைக்காகத்தான் அம்மா ஊட்டுறா, தனக்காக ஊட்டுறா, இந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு ஊட்டுறா. அந்த குழந்தை அம்மா ஊட்டும் பொழுது வாயை திறந்துருத்துனா அந்த அம்மாவுக்கு வரக்கூடிய சந்தோஷம், இன்னைக்கு எவ்வளோ சமத்தா சாப்பிட்டான்னு திருஷ்டி கழித்து அந்த பாத்திரத்தை வச்சுட்டே திருஷ்டி கழித்து 4 பேர்கிட்ட சொல்லுவான், இன்னைக்கு பாரு எந்த ஒரு சடங்கும் பண்ணாமல் அவன் டப்புன்னு சாப்பிட்டுட்டான், ஒரு பெரிய பெரிய அனுகிரகம் பண்ணிட்டான் எனக்குன்னு நினைப்பான் அந்த அம்மா. அந்த மாதிரி குருநாதர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமோ, நம்மளால் கொடுக்க முடிஞ்சது என்ன தெரியுமோ, ஒன்றும் கிடையாது. அவர் சொன்னதை கேட்டால் போகிறோம், அவருக்கு அதே ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுக்குமா. அந்த மாதிரி ஒரு உத்தமோத்தமாக இருக்கக்கூடிய ஒரு குருநாதர் அவர்கிட்ட நம்ம போகும்பொழுது பிரார்த்தனைகள்லாம் வைக்கும் பொழுது அவருக்கு நல்லா தெரியும் எந்த பிரார்த்தனையை நிறைவேற்றினா நல்லது, எந்த பிரார்த்தனையை நிறைவேற்றினா உள்ளதும் போயிடுன்றது தெரியும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக தான் அவர் பண்ணுவார். அது நம்மளுடைய ஒரு வாழ்க்கையில் மேன்மேலும் போகணுங்கிற அந்த ஒரு குறிக்கோளோடு தான் பண்ணுவார். அதுதான் இந்த சதுர்விதா பஜந்தேமாம்னு பகவான் சொல்லும் பொழுது முதல்ல எடுத்த உடனே ஒரு கஷ்டம் வந்தால் எங்கே போனால் கஷ்டம் தீரும்னு பல இடத்துக்கு போவோம். ஆனால் பகவானுடைய அனுகிரகத்தினால பல இடத்துக்கு போனாலும் கரெக்டாக ஒரு மகாத்மாவுடைய சங்கத்துக்கு பகவான் அப்படி தள்ளி விடுவான். அப்படி ஏன் தள்ளி விடுறான்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய காரணமற்ற கருணை பகவானுக்கு. இந்த ஒரு குழந்தை கரையேறும்னா இந்த இடத்துக்கு போனால் தான் கரையேறணும்னு பகவானுக்கு தெரியும். அவர் கஷ்டத்தையே ஒரு சாக்கா வச்சுன்னு இப்படி தள்ளி விட்டுடுவான் உள்ள. அதுக்கப்புறம் நமக்கும் குருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பந்தம். அப்படிப்பட்ட உத்தமமான குரு தான் நம்ம நாரத மகரிஷின்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணுவார்னா சில சமயம் அனுகிரகம் பண்ணுவார், அனுகிரகமாக தெரியும். சில சமயம் அவர் பண்ணக்கூடிய அனுகிரகம் சாப்பம் மாதிரி தெரியும். மகான்களுக்கு சாப்பமே இட தெரியாது.
பாகவதம் தான் அதை நமக்கு சொல்லி தருது. எந்த மகாத்மாவும் சாபமே கொடுக்கல. என்ன இப்படி சொல்கிறேன்? ஒரு ஸ்கந்தத்துலேயும் 4-5 சாபம் வருதுன்னா பாகவதத்தில் நீங்கள் நல்லா ஆழ்ந்து நோக்கணும். அனுக்கிரகார்த்தம் சாபம் அப்படின்னு வரும். அனுக்கிரகம் செய்வதற்காக சபித்தார். இப்போ அனுக்கிரகம் சாப்பம், அருள் சாப்பம் ரெண்டும் ஒன்றாவா இருக்கும்? நம்ம உலக ரீதியாக பார்த்தோன்னா அனுக்கிரகம் இந்த பக்கம்னா சாப்பம் அந்த பக்கம். மகான்கள் ரீதியாக பார்த்தா எல்லாமே அனுக்கிரகம். சிலது பார்க்கறதுக்கு சாப்பம் மாதிரி இருக்கும். எப்படி ஒரு மருத்துவர் நம்ம உடல்நல சரியாகணும்னா நமக்கு கசப்பான ஒரு மாத்திரையை அனுக்கிரகிப்பார் இல்லையா? அதற்கு சாப்பிடும்போது கசக்கும். ஆனால் நம்மளுடைய அந்த ஸ்வஸ்தம்ங்கிறது சரியாகி நம்ம உடல்நிலை சரியானோன்னு எல்லாமே இனிக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த நாரத மகர்ஷி என்ன பண்ணார் பாருங்கள். இந்த நாரத மகர்ஷி இப்படி போயிருந்தார், கைலாயம் போயிருந்தார். சிவபெருமானை பார்த்துட்டு இறங்கி வரும் பொழுது இந்த சிவபெருமானுக்கு விடாமல் தொண்டு பண்ணக்கூடிய இந்த குபேரன்னு இருந்தார். கொழுத்த பணக்காரர். பணம் எங்கேயான்னு கொழிச்சா என்ன சொல்கிறோம்? ஒன்று நம்மெல்லாம் கிருஷ்ண பக்தாவில் இருந்தால் லக்ஷ்மி கட்டாட்சம்போம், சாதாரண ஆஸ்திகளாக இருந்தால் குபேர கட்டாட்சம்போம். குபேரனே லக்ஷ்மியுடைய ஓரக்கண்ணில் ஏதோ ஒரு தீவில் வந்து தான் குபேரன் ஆனா. அப்படிப்பட்ட குபேர புத்திரர்கள் 2 பசங்க. அந்த 2 பசங்க நலகோபரன் மணிகிரீவன் பேர் அவனுக்கு. அவங்க ரொம்ப காஸ்ட்லியான மணியெல்லாம் கழுத்தில் போட்டுருப்பாங்க போல இருக்கு. 2 பேருக்கும் அந்த மாதிரி தான் பேர் இருக்குது. அந்த 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, குழந்தையிலேருந்து இல்லைன்னு சொல்லாமல் வளர்த்து கெடுத்து வச்சுட்டார் நம்ம குபேரர். அது அப்படி கெட்டு போனதுனால இல்லாத பழக்கம் கிடையாது. கண்டதை குடிக்க வேண்டியது, கண்டதை சுத்த வேண்டியது, கண்டவர்களோடு சுத்த வேண்டியது, இப்படி சுற்றின்னு இருக்கும் பொழுது என்னதான் இருந்தாலும் அப்பா பண்ணக்கூடிய கைங்கரியம், அப்பா சிவபெருமானுடைய கிருபைக்கு பாத்திரமானா அது குழந்தைக்கு கொஞ்சமாவது வந்து சேராதா? அவர்களுக்கு ஒரு சத்சங்கம் பிராப்தமானோன்னு சிவபெருமான் முடிவு பண்ணார். லோக குரு ஓணும். ஜெகத்குரு சிவபெருமான் தானே, நடராஜர் தானே, தட்சிணாமூர்த்தி தானே. அவருக்கு கைங்கரியம் பண்ணவர்கள்லாம் வீணா போவார்களா? இந்த தட்சிணாமூர்த்தி பார்த்தார், இந்த குழந்தைகளை கரையேற்றணும்னும் போது கரையேற்றணும்னா பகவான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் ஒரு புஷ்பம் எடுக்கணும்னா எப்படி எடுப்பேன்? கையால் தானே எடுப்பேன். அந்த புஷ்பத்தை எடுத்து என்னுடைய தலையில் சூட்டிக்கணும் அப்படின்னா கையால் தான் எடுத்து என் தலையில் சூட்டிக்க முடியும். அதே மாதிரி பகவான் ஒரு ஜீவனை எடுத்து தான் சரணத்தில் போட்டுக்கணும்னா அவன் கையால் தான் எடுத்து போட்டுக்க முடியும். அவனுடைய கை தான் குருநாதர், அவனுடைய கை தான் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனாக வச்சுட்டு தான் பகவான் எல்லாரையும் சேர்த்துக்கிறான் தான் கிட்ட. அதே மாதிரி இந்த லோக குருவான தட்சிணாமூர்த்தி பார்த்தார், இந்த 2 குழந்தைகளையும் எப்படியானு கரையேற்றணும்னு பார்த்தார். அதுக்கு சரியான ஆள் யாருன்னு பார்த்தா நம்ம நாரத மகர்ஷி தான். அவர் மாட்டுக்கு ஹரி ஹரி ஹரின்னு அங்கங்கே போயின்ட்டுருக்கார். அப்படி போயிட்டே இருக்கிறவர் என்ன ஆனார்னா, கரெக்டாக இவா 2 பேர் தன் வசம் இழந்து கண்டதை குடித்து இப்படி ஒழுங்கான ஒரு வஸ்திரம் கூட தரிக்காமல் இப்படி ஆடின்னு இருக்கும்பொழுது கரெக்டாக இவர் ரூட்டில் வரார்கள் அவர்கள். அவர் மேலேயே விழ போயிட்டார்கள். நாரதர் பார்த்தார், தான் வீணையை காப்பாத்தின்றார். இப்படி பின்னாடி வந்தார். யாரா இந்த 2 பேர்? இப்படி பார்த்தா 2ம் கண்ணு செவந்து இருக்கு, முடியெல்லாம் பரட்டையாக இருக்குது, அப்படியே இருக்குது. பார்த்தோன்னு நினச்சா, அடா பசங்களா, உன் அண்ணருவுக்கு உங்கள் அப்பா என்னை கூப்பிட்டானேடா, உன்னுடைய இது 2மா இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா ரொம்ப வருத்தப்பட்டார். பார்த்தோன்னு நினச்சார், தாமஸ் குணம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுத்தே உனக்கு. உடனே அவர் என்ன நினச்சார், இவங்க 2 பேரையும் எப்படியாவது கரையேற்றணும்னு முடிவு பண்ணார். அனுகிரகம் பண்ணணும்னா இவர்களுக்கு சாப்பரூபமாக தான் அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணார். உடனே டக்குன்னு சொன்னார், நீங்கள் 2 பேரும் ரொம்ப தாமசமாக இருக்கீர்கள், அதனால நீங்கள் 2 பேரும் மரமாக போய் கருதவது, மருத மரமாக போய் கடவது. ஒன்று 2 காலில் விழுந்தது. அப்போ தான் புத்தி வந்து. உடனே அவர் சொன்னார், நீ காலில் விழுந்து கூட அவசியம் இல்லைப்பா, உன் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் எங்கே மரமாக இருக்கணும்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வீட்டு கொல்லையில் மரமாக போக கடவுது. இது சாபமா அனுகிரகமா? எவ்வளவு கவிஞர்கள்லாம் புல்லாய் பிறவி தர வேண்டும், புல்லாகினும் நெடுநாள் நில்லாத ஆகையினால் கல்லாய் பிறவி தர வேண்டும் பிருந்தாவனமதில் அப்படின்றாரு. எனக்கு புல்லா வரம் வேணும்னு உத்தவன் கேட்குறான். நம்ம பிரம்மதேவர், நீ ஏதான ஒரு ஜந்துவா என்னை பிருந்தாவனத்தில் பிறக்கவே, எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு குலசேகர பெருமான் கேட்குற மாதிரி பிரம்மா கேட்குறார், பிருந்தாவனத்தில் எத்தையாவது ஆறேனேன்றார். இவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு வேண்டுகோள் அது பலிச்சுதா இல்லையான்னு தெரியல, உத்தவனுக்கு பலிச்சுது. ஆனால் இங்கே 2 பேர் கேட்கவே இல்லை, ஆசையே படலை. ஆனால் இவர் ஆசைப்படுறார் இவர்கள் உன்னத ஸ்திதியை அடையணும்னு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, 2 பேரும் மரமாக போ. எங்கன்னா பிருந்தாவனத்தில். எப்போனா கிருஷ்ண அவதார காலத்தில். எது வரைக்கும்னா கிருஷ்ணன் கோகுலத்தில் இருக்கிற வரைக்கும். இதை விட என்ன பெரிய அனுகிரகம் வேணும் இல்லையா? நிறையா முறை நம்ம மதுரைபுரி ஆசிரமம் போவோம். போன இடம் கரெக்டு தான், ஆனால் 12:30 மணிக்கு போவோம் ஏகாதசிக்கு.
சுவாமிஜி கிளம்பிட்டார் அப்படின்னா எப்படி இருக்கும்? சரியான இடத்துக்கு தான் போனோம், சரியான நாளுக்கு தான் போனோம், சரியான நேரத்துக்கு போகலைன்னா கொஞ்சம் மன கவலையாக இருக்கும் இல்லையா? ஆனாலும் அந்த பிரேமிக்க வரதனை பார்த்தோன்னு ஒரு ஆறுதல் இருக்குங்கிறது வேற விஷயம். இங்கே மரமாக போய் ஜஸ்ட் எல்லாம் மிஸ் ஆகலை. கரெக்டாக கிருஷ்ணன் இருக்கக்கூடிய அந்த 11 வருடங்கள், 11 மாதங்கள், 11 நாட்கள் அவர்களும் இருக்க போகிறார்கள். அது முன்னாடிலேருந்தே இருக்க போகிறார்கள். கண்ணன் கோகுலத்தை விட்டு கிளம்புறான்ற அந்த கணம் நீங்களும் கிளம்பி போயிடுங்கோன்ட்டார். இதை விட இன்னும் ஒரு பெரிய பாக்கியம். இதுதான் அனுகிரகார்த்தம் சாபம். அதாவது அனுகிரகம் செய்வதற்காக சபித்தார் அப்படின்னார். 2 நின்றுருக்கு. நாரதர் உடனே பகவான் கிட்ட போய் சொல்லணும் இல்லையா? பகவான் கிட்ட ஞாபகப்படுத்தணும் இல்லையா? நாரதர் தான் ஞாபகப்படுத்துவார். இதெல்லாம் பகவான் கிட்ட என்ன ஞாபகப்படுத்துவார்னா, கிருஷ்ணா நீ ஒன்றும் கம்ச வதம் இருக்கு, உனக்கு ஒன்றும் ஜராசந்தனெல்லாம் நீ கவனிக்கணும், இந்த மாதிரி சொல்லுவாரே தவிர, கிருஷ்ணா நான் இவர்களுக்கெல்லாம் நீ அனுகிரகம் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பான்னு சொல்லவே மாட்டார் அவர். ஏன்னா அவர் கிருஷ்ணரோட ஹிருதயத்தை நல்லா தெரிஞ்சின்றவர். நான் வாய் விட்டு ஒருத்தர் கிருஷ்ணர் ரட்சிப்பார்னு சொல்லிட்டா இனிமே என் லிஸ்ட்டில் அவங்க கிடையாது, கிருஷ்ணனோட லிஸ்ட்டில் இருக்காருன்னு அவருக்கு தெரியும். பகவானும் நாரதர் சொல்லிட்டார்னா தான் வாக்கை விட நாரதர வாக்க பெருசுன்னு நினச்சிப்பான் அவன். அப்படிப்பட்ட பகவான், அப்படிப்பட்ட குரு, இவா 2 பேரும் ஒருத்தரை கரையேற்றணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன பெரிய விஷயம். பகவான் என்ன பண்ணிட்டான், அந்த அம்மா நல்ல உரலை இழுத்து கட்டி போட்டான். என்னதான் கட்டி போடணும்னு பார்த்தாலும் 2 விறக்கடை குறையிறதான் அந்த கயிறு. பகவானை கட்டி போட்டுற முடியுமா? அவன் பார்த்தான் அம்மா ரொம்ப வேர்த்து கொட்டுறா, ரொம்ப கஷ்டப்படுறான்னு உடனே ஒரு சிரிப்பு சிரிச்சா, அம்மா வயத்தை நல்லா இழுத்துட்டேம்மா, இப்போ கட்டுமான்னா கட்டிவிட்டாங்க. கண்ணி நுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய யாரு? பெருமாயன். அவனை கட்டி போட்டா, அன்புனால கட்டி போட்டா. கட்டி போட்ட உடனே இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான், குண்டு கிருஷ்ணன் உரல் மேலே உட்காந்துட்டு இருக்கான். ஏற்கனவே அந்த உரலில் ஒரு குழி இருக்கும்ல, அதில் கொஞ்சம் வெண்ணெயை ஒழிச்சு வச்சுட்டு இருக்கான். அம்மா கிளம்பி போன விட்டு அவன் மாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான் ஜாலியாக. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஜன்னல் வழியாக பார்க்குறான். பார்த்தபோது இந்த 2 மருத மரம் தெரியறது. அப்போ நினைக்கிறா, அடாடா இந்த 2 பேர் நாரத மகர்ஷி வாக்கு கொடுத்துருக்கார்களே, கண்ணன் வந்து உங்கள் சாப விமோச்சனம் பண்ணுவான்னு பண்ண வேண்டிய நேரம் வந்துருத்து, அம்மா வேற இப்படி கட்டி போட்டாளே, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கணும் பகவானுக்கு. கிருஷ்ணனோனும் அவன் என்ன தெரியுமா பண்ணா, கட்டி போட்டா என்ன, கட்ட அவுக்கக்கூடாதுன்னு தான் அம்மா சொன்னான், இங்கேருந்து நகராதன்னு சொல்லலை. பகவானுக்கு இந்த லூப் ஹோல்லாம் நல்லா தெரியும். உடனே என்ன பண்ணா, இந்த உரலோடு சேர்ந்து ஓடினான். எதற்காக ஓடினான்னா, இந்த 2 பேர் மேலே கருணையினால மட்டும் ஓடலை, நாரத மகர்ஷி மேலே இருக்கக்கூடிய அந்த அபிமானத்தினால ஓடுறானா. அவர் சொல்லி ஒன்று நடக்காமல் இருக்கக்கூடாதுன்னு தான் உரல்ல கட்டுண்டா கூட நாரத மகர்ஷி வாக்கு பலிக்கணும்னு உரலோடு ஓடினானாம் பகவான். ஓடும் பொழுது அந்த உரல் வந்து இடிச்சுது இந்த 2 மரத்தை. பகவானோட சம்பந்தப்பட்ட எல்லாமே திவ்யம். பகவானால் கட்டப்பட்ட உரல் தானே, பகவானை கட்டி போட்ட உரலே சாப விமோச்சனை கொடுத்துருது. பகவான் ஒன்றும் தொட்டு உனக்கெல்லாம் சாப விமோச்சனம் சொல்லியான். அவன் கட்டி போட்ட ஒரு உரல், சாதாரண ஜட உரல், அதே மரத்தை தொட்ட உடனே அதுலேருந்து வெளில வந்துட்டார். இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்குவார்கள், நம்ம குருநாதர் கையால் ஒன்று கொடுத்தாருன்னா குருநாதர் சாதிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் அவர் கையால் கொடுக்கக்கூடிய பிரசாதமே சாதிச்சுடுவோம்னு அர்த்தம். பிரசாதத்தை நம்ம எப்போவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா அலட்சியப்படுத்தக்கூடாது. குருநாதர் சொல்வார், இட் இஸ் எ கம்யூனிகேஷன் அப்படிம்பார். அது பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான தகவல், ஒரு அருள் தகவல். அதனால பகவானோட சம்பந்தப்பட்ட ஜடம் தான் சொல்லணும். ஆனால் இந்த உரல் இவா 2 பேருடைய சாப்பத்தை நிவர்த்தி பண்ணிடுத்தோன்னா அந்த ஒரு மகான் இல்லைனா பகவான் அவர் சம்பந்தப்பட்ட ஜட பொருளுங்கிறதே திவ்யமான பொருள். அதனால் ஜடம்னு சொல்லக்கூடாது. அது பகவானுக்கு என்ன ஒரு மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை பகவத் பிரசாதத்துக்கும் கொடுக்கும். பகவானே வந்திருக்கான் இந்த ரூபில். இதுதான் காட்டுறது. இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, குருநாதர் ஒருத்தரை பார்த்து பகவான் ரட்சிப்பான், கண்ணன் அருள் புரிவான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போரும், இல்லைன்னா சௌக்கியமாக இருப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போரும். பகவான் அதை காத்துருக்கான். அவர்கள் சௌக்கியமாக இருப்பேன்னு சொன்னோடனே நம்ம பேரை பகவான் எழுதின்றான் அவன் லிஸ்ட்டில். எப்போ நமக்கு எப்படி அனுகிரகம் பண்ணால் நம்மளுடைய ஆன்மீக மானசீக சரீர நன்மை எல்லாமே சரியாக இருக்குமோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவான். அது நடக்கிற விஷயம். அது மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருந்தால் போரும். அந்த நம்பிக்கை வரத்துக்கு தான் சத்சங்கம், அந்த சத்சங்கத்துக்காக தான் நாமத்துவார். எப்போ நம்ம ஒரு மகாத்மாவோட ஒரு தொடர்புக்கு வந்துட்டோமோ, சம்மந்தப்பட்டுட்டோமோ, அவர் கொடுத்த ஒரு நாமத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ, அவர் காட்டுற ஒரு மார்க்கத்தில் யதாசக்தி போயின்னு இருக்கோமோ, நிச்சயமாக சொல்கிறேன், இவர் சொன்னதுனால மேலே நிற்கக்கூடிய இவங்க 2 பேருடைய லிஸ்ட்டில் நம்ம இருக்கோம்.
நமக்கு எந்த நேரத்தில் எப்படி எதை கொடுத்தா நமக்கு ஹிதம், நமக்கு நல்லது அப்படிங்கிறத பார்த்து 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 தான் இறைவனும் அனுகிரகம் பண்ணுவான், பண்ணின்னு இருக்கான். இதுதான் நம்ம அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் தான் பிரார்த்தனை பண்ணுறது, இதெல்லாம் அடுத்தபடி தான். முதல்ல அதோடைய தத்துவம் புரியணும் இல்லையா? அதுதான் பாகவதத்தில் திரும்ப திரும்ப வருது. அதே மாதிரி தான் அகஸ்தியர் இருந்தாரா? அந்த அகஸ்தியருக்கு ஒரு பாண்டிய ராஜா அப்படி ஒரு சிஷ்யனாக இருந்தால், ரொம்ப நல்ல சாத்வீகமான ராஜா தான். அவனுக்கு இந்திரத்யும்னு பேர். இங்கே தான் மதுரை பக்கத்தில் தான் இருந்தார் அவர் என்ன பண்ணிட்டார், இந்த அகஸ்தியர் என்ன பண்ணுவார், பூஜையெல்லாம் சின்ன கொட்டாங்குச்சி வச்சுன்னு தான் பண்ணுவார். அவருக்கு ஸ்பூனு இந்த உத்திரை நின்று சில்வர் கோல்டெல்லாம் இருக்காது, ஏதோ ஒரு தர்பை எடுத்து இப்படி இப்படி தெளிப்பார், அவ்வளோதான். இந்த ராஜா பார்த்தா இவ்வளோ பெரிய பரம்பொருளை இவ்வளோ சிம்பிளாக பண்ணுறாருன்னு அந்த சிம்பிளிசிட்டியில் இருக்கக்கூடிய அழகு தெரியல, எளிமையிலேயே ஒரு அழகு இருக்கும்பார் குருநாதர். அந்த அழகு அவனுக்கு புரியலை. இவன் ஆடம்பரமாக தங்க பாத்திரம், வெள்ளி ஸ்பூனு, அப்புறம் பெரிய தட்டு என்னென்னமோ வச்சுட்டு இருக்கானா, இதில் தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கான். பூஜை இங்கே நடக்க வேண்டியது தவிர இங்கே நடக்க வேண்டியது கிடையாது. அவன் என்ன பண்ணிட்டான், அப்படிப்பட்ட விமர்சையாக ஒரு பூஜையை பண்ணி, நம்ம இப்படி பண்ணுறோம் பார், நம்ம குருநாதர் கொட்டாங்குச்சி வச்சுன்னு பண்ணுறாரு பாருன்னு ஏதோ ஒரு தோணிடுது அவனுக்கு. எல்லாம் கலந்தாங்கட்டியாக தானே இருக்கும். சாத்வீகமும் கொஞ்சம் இருக்குது, தாமசமும் இருக்குது, ராஜசமும் இருக்குது. அப்பப்போ அது தலை தூக்கிறது, அப்பப்போ இது தலை தூக்கிறது, இப்படி தான் இருக்கும் நம்ம. அவன் குரு மேலே வச்ச நம்பிக்கையும் சத்தியம், ஆனால் இப்படி ஒரு எண்ணம் வந்ததும் சத்தியம். இப்படி கலந்தாங்கட்டியாக இருக்கான். குருநாதர் கரெக்டாக இவன் பூஜை பண்ணும்போது உள்ளே வரார். நம்ம என்ன பண்ணாலும், பெரிய பூஜையே பண்ணால் கூட நம்ம குருநாதர் வரும்பொழுது எல்லாத்தையும் நிறுத்திட்டு அவருக்கு தான் நமஸ்காரம். இதுதான் சாஸ்திரப்படி. நான் சென்டிமெண்ட் சொல்லைங்க, சாஸ்திரமே. இவன் என்ன நினச்சான், நான் இப்படி விமர்சையாக பூஜை பண்ணுறேன், இப்போ பார் இந்த 5 கால் தீபக்காலில் இப்போ நான் தீபாராதனை காட்ட போகிறேன், இப்போ நான் எழுந்து போயிட்டேன்னா அவரால் அதை பார்க்க முடியாது, உள்ளே வரட்டும், நான் அந்த தங்கமயமாக அழகாக அந்த கில்டு பண்ணி இருக்கக்கூடிய அந்த 5 கால் தீபாராதனையை அவன் பார்க்கட்டும் என் குருநாதர்னு நினச்சிவிட்டார். அவர் குருநாதர் நிற்கிறார், இவர் இப்படி பார்த்தும் பார்க்காம 5 ஏற்றி இப்படி காட்டுறார். உடனே அகஸ்தியர் நினைச்சார், நீ பூஜை பண்ணுறதே எதுக்கு தெரியுமா, நான் எனது அப்படிங்கிறது மொத்தமாக அழிஞ்சு அவன் மட்டும் இருக்கணும், அவள் அப்படின்னு இருக்கக்கூடிய நம்ம சுவாமினியும் தான் இருக்கணும். பூஜையில் நான் இருந்தாலே அது பூஜை கிடையாது இல்லையா? நம்மளை மறந்து, உலகத்தை மறந்து பகவானையே நினைக்கிறதான பூஜை. அதுக்கு தான் இதெல்லாம் அங்கம். ஒரு பூவாக இருக்கட்டும், ஒரு பாத்திரமாக இருக்கட்டும், தீர்த்தமாக இருக்கட்டும், அர்ச்சனையாக இருக்கட்டும், எல்லாம் எதுக்கு அங்கம்னா, கொஞ்ச நேரமாவது உலகத்தை மறந்து, என்னை மறந்து, நான் எனதுங்கிறத மறந்து கொஞ்ச நேரம் இறைவனை மட்டும் சிந்தனை பண்ணலாம். இந்த நேரத்தில் கூட நான் எப்படி பூஜை பண்ணுறேன் பாருன்னு பூஜை பண்ணோன்னா, இது என்ன அர்த்தம்னா, ஒரு தப்பான ரோடில் டபுள் ஸ்பீடில் போகிற மாதிரி இல்லையா? இப்போ இன்னும் ஃபாஸ்ட்டாக போனோன்னா தப்பான இடத்துல தான் போய் சேருவோம். இப்போ பண்ண வேண்டியது என்ன, ஒரு யூட்டர்ன் எடுத்து அவன் திரும்பி வந்தாகணும். அதனால அவர் பார்த்தார், இப்படியே போனால் நீ சரிப்பட மாட்டப்பா, அப்புறம் நீ இறைவனை அடைய மாட்ட. அதனால நீ என்ன பண்ணு, உனக்குள்ள ஒரு மதம் இருக்குது, அந்த மதத்தை நீ மொத்தமாக அழிச்சுட்டும் அப்புறம் வா, அப்போ தான் நீ சரிப்படுவ. இந்த மதம் அப்படிங்கிறது இந்த மனித உடலுக்கு உகந்த விஷயம் கிடையாது. மனித உடல் ரொம்ப சாத்வீகமாக இருப்பதற்காக படைக்கப்பட்டது. எப்போ பார்த்தாலும் வள்ளுன்னு ஒருத்தர் குலைச்சுட்டே இருந்தார்னா அதுக்கான சரீரம் வேற, யாரை பார்த்தாலும் உருன்னு முறைச்சான்னா அதுக்கான சரீரம் வேற, எப்போ பார்த்தாலும் சோம்பியாக சும்மா இருந்தால் அதுக்கான சரீரம் வேற. அந்தந்த ஒரு மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சரீரம் தான் சரிப்பட்டு வரும். ஆனால் இவனும் மனித சரீரத்தில் இருந்துட்டு ஒரு மதம் அப்படின்ற யானைக்கான ஒரு குணம் இருக்கு அவனுக்கு. அவன் என்ன பண்ணட்டும், யானையாக பிறந்து அந்த மதத்தை மொத்தமாக தீர்த்துட்டோ நேராக பகவான் கிட்ட போட்டுட்டார். இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை. மனிதனாக பிறந்து தான் இறைவனை அடைய முடியும். மனித பிறவி இருந்தால் தானே இறைவனை அடைய முடியும். இந்த குரு என்ன பண்ணிட்டார் பாருங்கோ, நீ பண்ண வேண்டியது ஒரு சின்ன சரியை தான், சரி பண்ணணும் ஒன்று, அவ்வளோதான். இந்த மதம் சரியான உடனே நீ மனுஷனை கூட வர வேண்டாண்டா, யானையாகவே இறைவன் ஒன்று அழைச்சிக்கட்டும்ட்டார் அவர். இப்படி சொன்னவர் என்ன பண்ணாருன்னா, அவ்வளோதான், லிஸ்ட்லேருந்து எடுத்து விட்டார். இப்போ வாசுதேவன் லிஸ்ட்டில் வச்சுட்டு இருக்கான். இந்த இந்திரத்யும்னன் எங்கே பிறக்க போகிறான்னு பார்த்துட்டு இருக்கார். அவனுடைய கர்ம வசத்தினால, சாபம்ன்ற ஒரு சாக்குனால ஒரு கஜேந்திரன்ற யானையாக பிறந்தார். இதே மாதிரி ஒருத்தர் வந்தார். அவர் யாருன்னா, நல்லா பாடக்கூடியவர், நல்ல கந்தர்வர். அவர் தேவலர்னு ஒரு பாகவதர் காலை தண்ணி அடியிலேருந்து பிடிச்சி இழுக்கலான்னு பார்த்தார். தேவலர் பார்த்து முதல்ல அப்படின்னு கத்தினார்.
நிஜமாகவே முதல்ல நினச்சி முதலன்னார், அதே சாபமாக போயிடுத்தவனுக்கு. அப்போ முதலையா வந்து உட்காந்துட்டு இருக்கான். அவரை பார்த்து இவன் கந்தர்வன் அழுதான், இப்படி சொல்லிட்டீர்களே, நான் முதலையா போனால் என்ன பண்ணுறது, கவலைப்படாத பகவான் ரட்சிப்பான். அவர் கிளம்பி போயிட்டார். தேவலர் லிஸ்ட்டில் அவன் இல்லை, அகஸ்தியர் லிஸ்ட்டில் இவன் இல்லை. பகவான் பார்த்தான், இவனுக்காக ஒரு அவதாரம் அவனுக்காக ஒரு அவதாரம்லாம் எடுக்க முடியாதுப்பா, ரெண்டையும் சேர்த்து ஒன்றா முடிச்சிருவோன்னு பார்த்தார். என்ன பண்ணார்னா, கரெக்டாக இந்த முதல்ல கரெக்டாக இந்த கஜேந்திரன் இந்த யானை ராஜனுடைய காலை பிடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி, பாகவத்தில் அழகான வார்த்தை தெய்வச்சோதிதா, இந்த தெய்வந்தான் இந்த ஒரு முடிவை பண்ணித்து, இந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி வச்சது தெய்வந்தான் அப்படின்னு ஒரு கஷ்டம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த ஒரு முதலை இவன் காலை பிடிக்க, இந்த கஜேந்திரனுடைய மதம் கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் கசிய 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 சிவப்பு நிறமான ரஜோகுணமும் கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்துதான். மதம் போன அப்புறம் புரிஞ்சுட்டா, நான் ஏதோ சாதிச்சிடுவேன் பெரட்டிடுவேன்னு நினச்சிருந்தேனே, என்னால் ஆகக்கூடியது எதுவும் இல்லையே, மரணமே ஒருத்தனை பார்த்து பயப்படுறதாமே, அந்த காலகாலனாக இருக்கக்கூடிய அந்த வாசுதேவன் தான் சரணாகதி பண்ணணும் முடிவு பண்ணிட்டு. எதனாலன்னா, அந்த குரு அப்போ அதை அந்த ஒரு மண்டைக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி தான் அனுப்பியிருக்கார். ஜென்மணி அனுசிக்ஷிதம் பிராக் ஜென்மணி, முன் ஜென்மத்தில் அகஸ்தியர் சொல்லி கொடுத்தது கரெக்டான நேரத்தில் ஞாபகம் வந்தது பத்தேளா. இதுதான் குரு கிருப்பை. நீங்கள் எல்லாரும் நம்ம குருநாதர்கிட்டேருந்து நாம வாங்கிட்டு கேளணும். நீங்கள் இப்போ நார்மலாக இருக்கும்போது உங்களுக்கு கோவம் வரும், சண்டை போடுவேல், கண்டபடி பேசுவேல், எல்லாம் நடக்கட்டும். ஆனால் எந்த நேரத்தில் நாமும் நம்மளை காப்பாற்றுமோ அப்போ குரு கிருப்பை வேலை செய்யும் பாருங்கள். கரெக்டாக அந்த நேரத்தில் ஞாபகத்தை ஞாபகப்படுத்தும். நமக்கு ரொம்ப அவசியம் அந்த நாமத்துடைய ஞாபகம் எப்போன்னா, நம்ம இந்த கூடை விட்டு இந்த சரீரத்திலேருந்து இந்த பிராணன் கிளம்பும் பொழுது தான் ரொம்ப அவசியமாக வேணும். அதைத்தான் குருநாதர் சொல்றார். தக்க தருணத்தில் பக்க துணை நமக்கு முரளிதரன் சுவாமி பிரேமிக வரதனன்றோ, தருணம் இதை அறிந்து கருணை செய்ய வேண்டும் கண்ணா. அவர் சொல்கிறார், தக்க தருணம், நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, வேறு யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது, அப்போ குரு நம்ம காதில் போட்ட அந்த ஹரே ராமா மகாமந்திரம் முழுக்க முழு நம்பிக்கையோடு வெளில அந்த ஒரு பிரார்த்தனை அதே பண்ணி நம்மளுடைய ஒரு கஷ்டத்தையும் அதே போக்கும். அப்படிப்பட்டது தான் குருவுடைய உபதேசம். அதே மாதிரி பாருங்கள், இந்த கஜேந்திரன் இவ்வளவு நாள் என்ன மதப்பில் இருந்தான், இந்த முதல்ல கடிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள முழுக ஆரம்பித்தான். சூர்தாசர்ன்ற ஒரு மகாத்மா சொல்கிறார், தும்பிக்கையோடைய நுனி கூட இப்போ முழுகிற மாதிரி இருக்கும்பொழுது தான் கத்தினானான் கோவிந்தான். அப்போ ஒரு அழகான ஒரு ஸ்துதி பண்ணுறான், ஆதி மூலமே அப்படின்னு ஒரு ஸ்துதி பண்ணுறான். எல்லாத்துக்கும் காரணம், காரணத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய நீ என்னை ரக்ஷி அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டார் பகவான். அழகான ஒரு கருடாசனத்தில் சங்கு சக்கர கதா பாணியா நீலமேக சரீரத்தில் இருக்கக்கூடிய தாமரை கண்கள் போல கருணையே நிரம்பி இருக்கக்கூடிய பகவான். காதில் அழகாக அந்த குண்டலங்கள் அசைய, தோல் வளைகள்லாம் அசைய, அந்த ஒரு மார்பில் இருக்கக்கூடிய கௌஸ்துபம், கண்டத்தில் இருக்கக்கூடிய கௌஸ்துபம் மினுமினுக்க நிற்கிறார். கஜேந்திரனை ஒரு கையால் அப்படி தலையில் ஒரு ஹஸ்ததீட்சை கொடுத்து இன்னொரு கையால் தான் சக்கரத்தை எடுத்து அந்த முதலையை அடிக்கிறார். உடனே அந்த ஒரு கஜேந்திரனுக்கு இந்த சரீரம் போய் பார்ஷத சரீரம் வந்துருத்தான். அவனும் பகவான் மாதிரி சங்கு சக்கர கதாவோட நிற்கிறான். அவன் இந்த ஒரு முதலை கந்தர்வனாக மாறிது. உடனே கந்தர்வன் நமஸ்காரம் பண்ணி அவலோகத்துக்கு போயிட்டான். கஜேந்திரன் வைகுண்டத்துக்கு போனான். என்ன அர்த்தம்னா, ஒரு குரு சாப்பம் மாதிரி ஒன்று சொல்கிறதும் அனுகிரகம் தான். அனுகிரகம் மாதிரி ஒன்று சொன்னார்னா அனுகிரகம்னு சொல்லத்தான் வேணுமா? அவர் ஏதான வாக்குலேருந்து ஒரு வார்த்தை சொன்னால் சும்மாலாம் சொல்ல மாட்டார். சும்மா சொல்கிறதெல்லாம் நம்ம தான். அவர்கள் சும்மா இருந்து உண்மையை பேசுவார்கள். அவர்களுடைய இருப்பு அப்படியே ஒன்றும் இல்லாத அற்புதமான ஆனந்தமயம். அவர்கள் பேசுவதெல்லாம் சத்தியம். அதனால அனுகிரகம் அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா இனிமே நம்மளுடைய பொறுப்பை பகவான் ஏற்றுட்டான். இனிமே நமக்கு எது அவசியமோ அதை சேர்ப்பான், எது அனாவசியமோ அதை நம்மக்கிட்டேருந்து எடுப்பான். நம்மளை பதப்படுத்தி கரெக்டாக கூட்டின்னு போய் அவர் ஒரு சங்கல்பம் வச்சுருக்கார், இந்த குழந்தை பகவானை தான் அடையணும்னு. நடுவில் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்ன பின்னெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அந்த இறைவனடி சேர்ற வரைக்கும் அந்த கருணை விடாது. அதுதான் உண்மையான பிரார்த்தனைக்கான அடிப்படை. ஒரு பிரார்த்தனை நம்ம பண்ணிட்டோம், குருநாதர்கிட்டையோ பகவான்கிட்டையோ பண்ணிட்டோம்னா, அதுவும் நாமத்தை வச்சு பண்ணிட்டோம்னா, அதுவும் நம்ம நல்ல ஒரு மனதிலேருந்து வரக்கூடிய பிரார்த்தனையாக இருந்ததுன்னா நிச்சயமாக பகவான் லிஸ்ட்டில் அது வந்தாச்சு. எப்போ அது கொடுக்கணுமோ கொடுக்கணும்னா கொடுப்பான், இல்லைன்னா வேறு மாதிரி கொடுப்பான், இல்லைன்னா அவசியமே இல்லைன்னா நம்மளை பக்குவப்படுத்தி அதை எதிர்கொள்கிறதுக்கான சக்தியை கொடுப்பான். அதனால பிரார்த்தனைங்கிறது வீணாவே போகாதுங்கிறதுனால நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, பிரார்த்தனையை சரியாக பண்ணணும்.
சரியாக பண்ணுறதுக்கு பிரார்த்தனைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு. இந்த பிரார்த்தனையே நம்ம சரியாக பண்ணிட்டோன்னா பகவான் நிறைவேற்றுவாங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு மையத்தை தான் நம்ம குருநாதர் ஆசையாக இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கார். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையும் பிரார்த்தனைமயமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும்னு ஆசைப்படுறார். பிரார்த்தனைங்கிறது நம்ம எப்பவும் பண்ணுறதா, மனசுலேருந்து ஒரு தேவையோ ஆசையோ வெளில வந்துருத்துனாலே அது பிரார்த்தனை தான். அதை நம்ம இன்னும் நல்ல ஒரு சொல் வடிவு கொடுத்து நாமத்தோடு சொல்லும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் விரைவாக பகவானை போய் அடையிறது. அந்த பிரார்த்தனை நல்லா வேலை செய்யணும்னா அந்த பிரார்த்தனை நல்ல வீரியத்தோடு இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது நம்ம பொதுவாக குருநாதர் ஒன்று சொல்வார், ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம பண்ணுற பிரார்த்தனை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப வீரியமாக இருக்குமா. ஏன்னா அப்போ ஒரு டாக்டர் ஒருவர் தலையில் பலத்தாடி நமக்கு ரொம்ப உற்ற உறவினராக இருப்பார் ஒருத்தர், அவர்கிட்ட சொல்லுவார் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியுங்கும் பொழுது டாக்டர் இவ்வளோ படிச்சிருக்கார், எதேதோ கோடிக்கணக்கில் எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது, சாதனங்கள்லாம் இருக்குது, இது அத்தனையும் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் என் கையில் இல்லைன்னு சொல்லும் பொழுது அப்போது நம்ம யாரை பிடிச்சிக்க முடியும்? அப்போது நம்ம பண்ணக்கூடிய ஒரு பிரார்த்தனை இருக்குது பார்த்தீங்களா, எஸ்பெஷலி நம்ம அந்த பாதிக்கப்பட்டவர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக, நம்ம பாசத்துக்கும் அன்புக்கும் ரொம்ப ஒரு பாத்திரமானவராக இருக்கும்போது அப்போ வர பிரார்த்தனை இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியும் அதில் இருக்கக்கூடிய ஒரு வீரியமும் நம்ம சாதாரணமாக போய் ஒரு பிரார்த்தனை பண்ணுறதுல இருக்காது. அதனால் குருநாதர் 2 விஷயம் சொல்லுவார். என்னன்னா, அந்த பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது ரொம்ப ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் உதாரணமாக தோணலாம். இது உபனிஷத் விஷயமாக வரக்கூடிய ஒரு உதாரணம். ஒருத்தர் கேட்டாராம், எனக்கு பகவானை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னாராம். அப்படியா, அவ்வளோ ஆசையாக இருக்கா? இருக்கு. நான் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்வேன். சரி, முதல்ல போய் குளிச்சுட்டு வா போன்னார். இவன் குளிக்க போனால் பின்னாடியே அந்த குருவும் வந்தார். பகவானை பார்க்க ஆசைப்பட்டேன்னா ஒரு முக்கு போடுன்னார். அவன் முக்கு போட்டான், கப்புன்னு தலையில் தண்ணி கடியில் அமுக்கி விட்டார் இந்த குரு. இப்போ மூச்சு விட முடியல, கையை துடிக்கிறான், காலை துடிக்கிறான், கையை மட்டும் மேலே இப்படி இப்படின்றான். அவர் கேட்கவே இல்லை. எவ்வளோ நேரம் மூச்சை பிடிக்க முடியும்? 20 வினாடி பிடிச்சான். இதுக்கு மேலே முடியாதுன்னே அலறி அடிச்சுட்டு தலையெல்லாம் பீறிட்டு வெளில வந்து, ஐயா உங்கள் குருவும் வேண்டாம், உங்கள் சாமியும் வேண்டாம், ஆளை விடுங்க வேண்டாம். அப்போ அவர் சொன்னார், தண்ணிக்குள்ளே இருந்தல்ல, மூச்சு திணறின போது உனக்கு என்ன வேணுங்கிறது இப்போ நம்பர் 1 இருந்தது உன்னுடைய புத்தியில். உனக்கு எது இல்லைன்னா வாழ முடியாது இருந்ததுன்னா ஒரு வாட்டி மூச்சு எழுத்தா போறோம்னு இருந்தது. அவர் சொன்னார், இந்த மாதிரி பகவானை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா உடனே கொடுத்துடலாம்பா பகவானை, அப்படி ஆசை வர வரைக்கும் பகவானும் வரமாட்டான்னார். அப்போ நினச்சி பாருங்கள், பிரார்த்தனைங்கிறது ஒரு அன்புக்கு பாத்திரமான ஒருத்தர், அவர் ஏதோ ஹாஸ்பிட்டல் பெட்டில் கிடக்கிறார், அந்த ஒரு டாக்டர் சொல்லிட்டார் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்லும் போது நமக்கு அந்த நிலை எப்படியாவது ஒரு பிழைக்கணுமே, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அப்போ நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம்ல, அந்த மனநிலையில் அந்த ஒரு வீரியத்தோடு பண்ணக்கூடிய பிரார்த்தனை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இனிமே அவனோட அருள் விட்டால் வேற கதி இல்லை அப்படின்ற முடிவுக்கு அப்போ வந்தாச்சு. ஆனால் ஒன்று சொல்லட்டா, எல்லாமே நமக்கு நடக்கிறது எல்லாம் அவன் கதி இல்லைன்னா முடியாதுங்கிறது தான் சத்தியம். இப்போ அவன் நினச்சாதான் நமக்கு இருக்கக்கூடிய ஹிருதய துடிப்பும் ஓடும், அவன் நினச்சாதான் சுவாசம் மேலையும் கீழையும் வரும், அவன் நினச்சாதான் புத்தி வேலை செய்யும். ஒன்றும் இல்லை, சைக்கிளில் போயிட்டே இருந்தது குழந்தை, எங்கேயோ இடிச்சுது, எல்லாம் மறந்து போய் எடுத்துன்றார்கள். அப்படி இருக்கு நம்ம உடம்பு. ஸோ பகவான் தான் அத்தனையுமே பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இதோட உணர்வு எப்போ நம்ம வரும்னா, பகவானை தவிர இந்த வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய சப்போர்ட் எல்லாம் ஒன்னொன்னா போய் கஜேந்திரனுக்கு இனிமே கத்தியே இல்லைங்கும்போது அவனுக்கு தெரியறது, இவ்வளவு நாள் என்ன போஷிச்சதும் அந்த பகவான் தான். நான் ஏதோ என்னுடைய மனைவி போஷித்தால், என்னுடைய பிள்ளை போஷிச்சான், என்னுடைய அப்பா அம்மா போஷித்தா, இந்த நதி போஷித்தது, இல்லைனா இந்த ஒரு மரம் போஷித்தது நான் நினைச்சேன். இதெல்லாம் என்ன போஷிக்கல, பகவான் தான் இந்த ரூபத்திலேருந்து அத்தனையாவும் போஷிச்சான். இப்போ அந்த ரூபெல்லாம் மறைஞ்சி அவனா வந்து காப்பாத்தினா தான் உண்டுங்கும் பொழுது ஒரு பிரார்த்தனை வருது. அந்த பிரார்த்தனைக்கு நிச்சயமா பலன் உண்டு. அதனால இதுலேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுட்டோம். என்னன்னா, நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லையா, எதற்காக பிரார்த்தனை பண்ணுறோங்கிற விஷயத்தை கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணோன்னா வீரியமாக இருக்கும். உதாரணத்துக்கு, எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீர்கள். எதற்காக வேலை வேணும்? எதுக்கு வேணும்? வேலையேவா நம்ம வாழ்க்கை? வேலையை வச்சுட்டு வேற ஏதோ ஒரு தேவையை அதை பூர்த்தி பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுக்கு போங்க. அடுத்தது, நமக்கு பணம் இல்லைன்னா கஷ்டம். பணம் எதுக்கு வேணும்?
இன்னும் போங்க, இன்னும் போங்க. அப்போ கடைசியாக அந்த தேவையில் போய் நிற்கும் பொழுது உள்ள ஒரு இதய துடிப்பு மாதிரி ரொம்ப அந்தரங்கமாக அந்த தேவை, இது இல்லைன்னா என் குடும்பத்தை ரட்சிக்க முடியாதுங்கும் பொழுது வேலைக்காக பிரார்த்தனைன்னு பண்ணதை காட்டிலும் இப்போ என் குடும்பம் நடு ரோடில் நிற்கிற மாதிரி ஆயிடும் போல இருக்கே, கிருஷ்ணா நீ வந்து காப்பாத்துன்னு பண்ணுற பிரார்த்தனை எது ஜாஸ்தி பவராக இருக்கும்னு நினைக்கிறீர்கள்? நம்ம என்ன பண்ணுறோம், அறிந்தும் அறியாமல் பார்த்தும் பாராமல் பஷ்யன்ன பின்ன பஷ்யத்தின் தான் நிறைய பேர் வாழ்க்கையை நடத்துகிறார்கள்னு சுகமுனி சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா பல காரணங்கள். அதில் ஒரு காரணம், நம்ம பிரார்த்தனைன்னு நம்ம ஒரு ஆசையையோ இல்லைன்னா நம்ம ஒரு 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 தேவையோ சொல்கிறோம். அந்த தேவை என் வாழ்க்கைக்கு எந்த விதத்தில் ரொம்ப முக்கியமாக அவசியம் அப்படிங்கிறத நம்ம சிந்தனை பண்ணாமல் ஒரு பிரார்த்தனை பண்ணோன்னா அதுக்கான வீரியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நான் பண்ணக்கூடிய இந்த ஆசை, நான் பண்ணக்கூடிய இந்த ஒரு பிரார்த்தனை, என்னுடைய இந்த வேண்டுதல், இது எதற்காக பண்ணுறேன், இதை வச்சு நான் எதை நான் இப்போ ரட்சிக்க போகிறேன், இது எதை காப்பாற்ற போகிறது, எது என்னுடைய அடிப்படை தேவைன்னு நம்ம இறங்கி 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 வந்து அங்கே பிரார்த்தனையை வச்சீர்கள்னா இது ரொம்ப நம்ம பகவான் இருக்கிற ஸ்தானத்தை பக்கத்தில் போயிட்டோம். இப்போ ஒரு நல்ல வேலை வேணும் சுவாமி அப்படின்னு சொல்கிறது ஒரு பிரார்த்தனை. இந்த வேலை எதுக்காக வேணும், எதற்காக நீங்களே கேட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு அவசியமான ஒரு தேவை வரும் பார்த்தீர்களா, அந்த தேவையை வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் முழு மனதோடு பண்ணுவீர்கள். இல்லைன்னா பிரார்த்தனை பண்ணும்போது செல்ஃபோன் பார்த்துட்டே பிரார்த்தனை பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் நாமா சொல்லிட்டு இப்படி வாட்ஸ்அப் பார்ப்போம், கொஞ்சம் நேரம் அக்கப்போர் பார்ப்போம். இப்போ நம்ம குழந்தை இல்லைன்னா நம்மளுடைய பெற்றோர் இந்த டாக்டருடைய நிலைமையில் இருக்கும் பொழுது அவர் தான் பார்க்கணும், இனிமேல் பகவான் கையில் தான் இருக்குன்னு சொல்லும்பொழுது ஏதாவது சீரியல் பார்க்கலான்னு தோணும், மேட்ச் பார்க்கலான்னு தோணும், எங்கெங்கே யார் வரான்னு பார்க்கலான்னு தோணும். இப்படி ஒரு உருமுகப்பட்ட ஒரு பிரார்த்தனையாக பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிரார்த்தனை நம்மளுடைய எல்லா வேண்டுதலுக்கும் பண்ண முடியும். ஆனால் அந்த வேண்டுதலில் அந்த லெவலில் இருக்காமல் கொஞ்சம் யோசித்து இந்த வேண்டுதல்னால என் வாழ்க்கையில் என்ன அத்தியாவசிய தேவைங்கிறத புரிஞ்சுட்டு அதில் நம்ம பிரார்த்தனை பண்ணோன்னு வச்சுக்கோங்க, பகவான் கிட்ட சீக்கிரம் போய் சேரும். ஏன்னா பகவான் என்ன தெரியுமா சொல்கிறான், நான் வந்து பலவான்களுடைய பலமாக இருக்கிறேன், பலம் பலவதாச்சாகம் அப்படின்னு 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். அதில் பகவான் சொல்லும்பொழுது ஐ திங்க் 10ஓ 11வது ஸ்லோகமோன்னு நினைக்கிறேன். அதில் சொல்லிட்டு நான் பலவான்களின் பலமாக இருக்கிறேன். எந்த மாதிரி பலத்தில் என்ன பார்க்கலான்னா, எந்த பலத்தில் இருக்கிற விஷயத்தில் ஒரு பந்தமோ இது கிடைக்கணும் இது கிடைக்கணுன்ற ஆசையோ இல்லாத பலம் ஒருத்தங்கிட்ட இருந்தால் அது ஏன் பலம்னு தெரிஞ்சுக்கோன்றான். ஒரு சின்ன இது வச்சுக்கிறான். அடுத்த அடியில் சொல்கிற விஷயம் தான் ஆச்சரியமான விஷயம். தர்ம அவிருத்தோ பூதேஷு காமஸ்மி பரதர்ஷவா அப்படின்றான். தர்மத்துக்கு விரோதம் இல்லாத அந்த ஆசைகளாக நான் இருக்கிறேன் அப்படின்றான். இன்னொரு ஆச்சரியம் பார்த்தீர்களா, ஆசை எங்கேயான பகவான் ஆசையர்மின் ஒரு பெரியவர் சொன்னார். ஈசனோடாயினும் ஆசையர்மின் அது ஒரு பாதை, அது ஒரு அழகு, அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். இங்கே உனக்குள்ள இருக்கக்கூடிய அடிப்படை ஆசை, அதாவது தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசையாக நான் தான் இருக்கேன்றான். அப்படின்னா என்ன சொல்றான், நான் இந்த ஆசை மூலமா உன்னோட நீ என்னோட சம்பந்தப்பட்டு இருக்கேன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசையாக நான் இருக்கிறேன் அப்படின்னா எந்த தர்மத்துக்கு விரோதம் இல்லாத தேவைக்காக நம்ம பிரார்த்தனை பண்றோன்ற தெளிவு இருந்தால் தான் பகவான் கிட்ட போய் அது போய் சேரும். நம்ம பொதுவாக மேலிருந்த வாரியாக ஒரு பிரார்த்தனை பண்ணோம்னா அவருடைய கருணை அவர் என்ன வேணாலும் நம்ம பிரார்த்தனை பண்ணாமையே கொடுக்கலாம், அது வேற விஷயம். இப்போ நான் ஒழுங்காக பிரார்த்தனை பண்ணால் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். சில குழந்தைகள்லாம் ஆசிரியை ரொம்ப ஒரு கிருபையினால் 20 வாங்கினா கூட 40ன்னு போட்டு பாஸ் பண்ணுறது அவ இஷ்டம், அதை பற்றி நம்ம பேச முடியாது. இப்போ நான் பரீட்சையை எப்படி ஒழுங்காக எழுதணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு ஏதோ ஒரு ஆசை எதுக்கோ ஒரு பிரார்த்தனை பண்ணும் பொழுது நல்ல அடிப்படையில் எனக்கு ஏன் இது வேணும், எனக்கு ஏன் இது வேணும், எனக்கு ஏன் இது வேணும், அடியில் எங்கே போகணும்னா இதுக்கு மேலே ஏன்ற கேள்விக்கு பதில் வரக்கூடாது. அது வரைக்கும் போயிட்டு அச்சோ அது இல்லைன்னா வாழ்க்கையே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் போல இருக்கேன்ற நிலையில் வரும்பொழுது அந்த நிலையில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணீர்கள் என்றால் பிரார்த்தனை ஒருமுகப்பட்டதாக இருக்கும். ஏன்னா அங்கங்கே போகாது. உங்களுடைய பிரார்த்தனையுடைய ஒரு அத்தியாவசிய தன்மையை நம்ம உணர்ந்து பண்ணோம்னா இந்த மனசு அங்கங்கே பிரார்த்தனை பண்ணுறதுக்கு விலகாது. ஒருத்தருக்கு செம்ம வலி காலில்னு வச்சுப்போமே, அப்போ ஒருத்தர் வந்து இப்போ கேரட் அல்வா சாப்பிட்றியானா சரி தான் போடா வலியில் துடிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது நம்மளுடைய தேவைகளை நம்ம நல்லா உணரணும். எந்த அளவுக்குனா இது இல்லைன்னா என் வாழ்க்கையில் என்ன ஒரு பெரிய பாதகம் வரும்ன்ற அளவுக்கு நல்லா புரிஞ்சுட்டு
அதுக்கப்புறம் பகவான் கிட்ட போய் அழுதோம் அப்படின்னா, நாமா சொல்லி பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வேறு சிந்தனை இல்லாமல் பிரார்த்தனை பண்ண முடியும். அதைத்தான் பகவான் ரொம்ப அழகாக பகவத்கீதையில் சூச்சிப்பிக்கிறானோன்னு தோன்றுறது. அதனால் பிரார்த்தனை பண்ணும்பொழுது எது ஞாபகம் வச்சுன்னு பண்ணணும்னா, நம்மளுக்கு ஆசை ரூபமாக பகவான் தான் இருக்கான். அந்த ஆசை தேவை என்ன அப்படிங்கிறதுலேருந்து தான் ஆசை. உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன், ஏன்னா இதெல்லாம் நடைமுறை சாத்தியமாக தானே பேசணும். இப்போ எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். கேட்டுக்கோங்க, எதுக்கு உங்களுக்கு பெரிய வீடு வேணும்? சில பிரார்த்தனைகள்லாம் பண்ணவே வேண்டாம் தோணி போயிடும் இப்படிலாம் யோசிச்சோன்னா. ஏன்னா ஏற்கனவே என் உறவுக்கார எல்லாரும் பெரிய வீட்டில் இருக்கா, அதனால எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும்னு நீங்கள் சொல்லி நீங்கள் கேட்கும்பொழுது உங்களுக்கே எச்சா இதை போய் கேட்பானே இருந்துட்டு போயிடலாம் போன்னு தோணி போயிடும். இல்லை, பெரிய வீடு வேணும், யாரானு பக்தர்கள்லாம் வந்தால் தங்கறதுக்கு ஒரு இடம் வேண்டாமா, எல்லோரும் ஒரு 100 பேர் உட்காந்து ஹரே ராம சொல்ல இடம் வேண்டாமா, அப்போது உங்கள் பிரார்த்தனையோட வீரியம் ஏறுறதை பற்றியெல்லாம், கிருஷ்ணா என் ஆமே ஒரு கோவிலாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன், நிறைய பேர் வந்து இங்கே நாமா சொல்லணும், உண்மையாக இருக்கணும், சும்மா அவனெல்லாம் ஏமாற்ற முடியாது, உனக்கு நல்லா தெரியும் எல்லாம், அவன் ஏமாந்த மாதிரி நம்மளை ஏமாற்றிடுவான். அதனால நிஜமாகவே எதற்காக பெரிய வீடு வேணும்னு ஒரு சிந்தனை பண்ணுங்கள், அதை நல்லா சிந்தனைங்கள். அதுக்கப்புறம் பகவான்கிட்ட அதை ஒரு பிரார்த்தனை பண்ணும்பொழுது நமக்கே ஒரு தெளிவு வரும். ஆமாம், இதற்காக தான் பிரார்த்தனை பண்ணுறோம், ஏனோ தானோன்னு இருக்காது, ஆழ்ந்த பிரார்த்தனையாக இருக்கும், ஒருமுகப்பட்ட பிரார்த்தனையாக இருக்கும். அதைத்தான் பகவான் சொல்கிறான், அவன் அருளால் அவன் தாழ் வழங்கின்னு வருதோன்னு சிவபுராணத்தில். அப்போது அவன் உள்ள ஒரு தேவைன்னு ஒன்று வைக்கலைன்னா பிரார்த்தனை பண்ண முடியுமோ? யாருக்குமே தேவையே இல்லைன்னா பகவானோட சம்பந்தமே தேவையில்லாமல் போயிடும். பகவான் என்ன பண்ணுறான், நம்ம எல்லாரும் அவங்ககிட்ட சம்பந்தப்படணும்னு ஆசைப்படுறதுனால தான் தேவைகளையே வைக்கிறான் எல்லார்கிட்டையும். அந்த தேவையாகவே பகவான் தான் இருக்கான். கண்ணன் சொல்கிறான், உன்னுடைய அடிப்படை தேவைகளாக நான் தான் இருக்கேன். தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடிப்படை தேவைன்னு அர்த்தம். அந்த அடிப்படை தேவையா பகவான் இருக்கான், அவன் இருக்கிறதுனால அவனையே அணுகிறோம் அந்த தேவையை பூர்த்தி பண்ண. அப்போ நமக்கே மனசுல ஒரு நிறைவு இருக்கும், பகவானே நீ தான் இந்த தேவையை எனக்குள்ள வச்ச, நீ தான் அந்த தேவை இருக்குன்னு புரிய வச்ச, அந்த தேவைக்காக பிரார்த்தனை பண்ண வைக்கிறதும் நீ தான், அந்த பிரார்த்தனையை செவிமடுக்கிறதும் நீ தான், செவிமடுத்து அதை அனுகிரகம் பண்ணி அதில் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறதும் நீ தான், அந்த ஆனந்தமும் நீ தான்னு புரிஞ்ச உடனே நமக்கு நான் நான் நான்ற தலை தூக்கிறது கொஞ்சம் குறையும், எனது எனது எனதுன்னு தலை தூக்கிறது கொஞ்சம் குறையும். பிரார்த்தனையே ஒரு பெரிய தவமாக போயிடும். நம்ம குருநாதர் ஒரு இடத்துல எழுதியிருக்கார், நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனையே தவமாகும், குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நாம் பிறர்க்காக செய்யும் பிரார்த்தனையே பெருந்தவமாகும்னு சொல்கிறார். அதுதான் நம்ம பிரார்த்தனையுடைய ஒரு ரகசியம். அதை புரிஞ்சுட்டோன்னா பிரார்த்தனையை ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் பிரார்த்தனை பண்ணி பார்ப்போமா? இவ்வளோ நேரம் பிரார்த்தனையுடைய அவசியம்லாம் பேசிட்டு இனிமேல் ப்ராக்டிகல்ஸ் தான் நம்ம பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல உங்களுக்கு என்ன ஒரு பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனையே பல விதம், அதை நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, படிப்படியாக சொல்கிறேன் உங்களுக்கு. பல விதம் இருக்குது அதில் பிரார்த்தனை. இப்போது அந்த கோபிகள்லாம் ஒரு பிரார்த்தனை பண்ணுறான். என்ன பிரார்த்தனைனா, எப்பயும் உன்னோட இருக்கணுங்கிறது தான் பிரார்த்தனை. இப்போ நம்ம உங்களோட எதற்காக இருக்கணும்னா எனக்கு இது வேணும்னு நினைக்கிறது ஆரம்ப நல்ல பிரார்த்தனை. கிருஷ்ணா உன்னோட இருக்கிறதே பிரார்த்தனை தான் எனக்கு, இல்லையா? கிளம்புன்னு சொல்லிட்டேன்னு அழறா, அதுதான் பிரணய கீதம். எப்படி நீ கொடூரமான ஒரு வார்த்தை சொல்லலாம், வீட்டுக்கு திரும்பி போன்னு நீ சொல்லலாமா? உன்னை தேடி நாங்கள்லாம் வந்திருக்கோம். அப்போது இவங்க பிரார்த்தனை பண்ணுறது என்னென்னா, நாங்கள் உன்னோட இருக்கணும், அவ்வளவுதான். வி ஜஸ்ட் வாண்ட் யுவர் ப்ரெசன்ஸ் அப்படின்றா. இது எவ்வளோ பெரிய பிரார்த்தனை பார்த்தீர்களா? இது அன்புமயமாக இருக்கக்கூடிய ஒரு அதுவும் பிரார்த்தனை தான். ஆரம்ப நிலையில் நான் கொஞ்சம் நல்ல புகழோடு இருக்கணும், எனக்கு வந்து உடம்பு நிலை சரியாக இருக்கணும், என்னுடைய பொருளாதார நிலை சரியாக இருக்கணும், இதுவும் பிரார்த்தனை தான். இது ஆரம்ப நிலை பிரார்த்தனை. இந்த கடைசி லெவல் பிரார்த்தனைங்கிறது, பகவானே உன்னோடைய எப்பவும் இருக்கணும், உன் சிந்தனையிலேயே எப்பவும் இருக்கணும், என்னோட ஹிருதயத்தில் எப்பவுமே உன் மேலே அன்பு பொங்கணும். எப்படி அன்பு பொங்கணும்னா, குந்தி தேவி உதாரணம் சொல்கிறா, இந்த ஒரு கங்கா மாதா எப்பொழுதும் சமுத்திரத்தை நோக்கியே போயின்னு இருக்கா இல்லையா, அப்படியே என்ன அலைகள் எல்லாம் ஒன் நோக்கியே இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனை அவளுக்கு. அந்த மற்ற விஷயங்கள்லாம் அவள் வாழ்க்கையை பார்த்துவிட்டா, இனிமேல் அவள் தெரியும் என்ன ஏதாவது நடக்கும், மேலேயும் கீழுமா தான் வாழ்க்கை இருக்கும், அது இருந்துட்டு போட்டோம். ஆனால் வாழ்க்கைக்கான பிரயோஜனம்னு ஒன்று இருக்கே, அது என்னன்னா, கிருஷ்ணா என் ஹிருதயத்தில் உன் மேலே அப்படிப்பட்ட ஒரு அன்பு நிறைந்த ஹிருதயமாகவே நான் இருக்கணும்னு ஆசைப்படுறது தான் அவருடைய கடைசியான பிரார்த்தனையாக இருக்குது. அவள் ஆரம்பித்து எவ்வளோ பிரார்த்தனை பண்ணியிருப்பா, அது கடைசி பிரார்த்தனையாக போய் நிற்கிறது. பிரார்த்தனையே ஒரு பழக்கம் ஆக்கிட்டோன்னா எதற்காக பிரார்த்தனை பண்ணுறோங்கிறது ரெண்டாவது பட்சம். பிரார்த்தனை மயமாக நம்ம ஆயிட்டோன்னா அங்கே தான் போய் முடிவோம். எனக்கு ஹிருதயத்தில் அன்பு வேணும், எனக்கு ஹிருதயத்தில் அமைதி வேணும், எல்லார்கிட்டையும் நான் கனிவாக இருக்கணும், கிருஷ்ணா நீ பிடித்த மாதிரி நான் இருக்கணும்னு உண்மையாக. இப்போ நான் சொல்லி நீங்கள் சொல்கிறது வேறு விஷயம், நமக்கே உள்ள உணர்ந்து பகவானுக்கு சம்மதமாக வாழணும்,
குருவுக்கு சம்பந்தமாக வாழணும். நான் என்ன என் கண்ணாடியில் பார்த்துட்டேன்னா, ஆஹா அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன், குரு சேவை பண்ணியிருக்கேன், கிருஷ்ண சேவை பண்ணியிருக்கேன், வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்தியிருக்கேன், நான் திருப்தியாக இருக்கணும், இப்படி பிரார்த்தனை போயிடும் கடைசியாக. ஆனால் அது போகிறதுக்கு என்னென்னா சின்ன சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணும். ஒரு குழந்தைக்கு கூட்டல் சொல்லி கொடுக்கணுன்னா முதல்ல இப்படி தானே சொல்லித்தரணும். 2+2 வலது கையில் 2 வை, இடது கையில் 2 வை, இந்த 1 2 3 4 எண்ணாரமி 1 2 3 4 2 2 எவ்வளோ 4, வெரி குட். இதுதான் முதல் லெவல். அடுத்த லெவல் என்ன? 2 கையை நீட்ட வேண்டாம், ஒரு கையை நீட்டு, மனசில் 2 வச்சுக்கோ, 3 4. இப்போ பாதி மனசு பாதி கையாச்சா? மூணாவதா என்னன்னா 2 2 எவ்வளோ, மனசுக்குள்ளேயே நீ 2 விரலை வச்சுக்கோ, ரெண்டாவது கையில் 2 விரலை வச்சுக்கோ, இப்போ கூட்டு 4. இது வரைக்கும் ப்ராக்டிஸ், சாதனை. நல்ல ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் இருந்தால் 2 2 எவ்வளோ 4. என்ன பண்ணாமல் மனசுலையும் கூட்டலை, கையிலையும் கூட்டலை, தானாக இயற்கையாக வருது அதுக்கான பதில். இது ஞானிகளுடைய நிலைமை. அந்த மாதிரி பிரார்த்தனை தான் எல்லாம். ஒரு ஞானி கூட பிரார்த்தனை பண்ணாமலாம் அடைஞ்சதே கிடையாது. ஞானத்துக்கும் பிரார்த்தனை வேணும், நம்மளுடைய அஜ்ஞானமாக இருக்கக்கூடிய எனக்கு வாழ்க்கையில் டெய்லி சோறு வேணுங்கிறதுக்கும் பிரார்த்தனை வேணும். பிரார்த்தனைங்கிறது புனிதமான விஷயம், அதை எதற்காக பண்ணாலும் சரி. ஆனால் அது அதர்ம விஷயமா இருக்கக்கூடாது, அது பகவானுக்கே பிடிக்காது. சில பேர் மற்றவர்கள் அழிய வேண்டும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுவார்கள், அது தாமசமான பிரார்த்தனை. கண்ணன் அது காதிலே விழாது, கண்ணங்காதிலே அது விழாது. அதை செயல்படுத்த சில பேர் இருக்காளோ என்னமோ எனக்கு தெரியாது. அதெல்லாம் கண்ணனுடைய ஒரு ஆளுமையில் இருக்கக்கூடிய வேற ஏதோ தேவதைகள்லாம் இருக்கலாம். ஆனால் கண்ணன் காதில் சாத்வீக பிரார்த்தனை தான் வேணும். சில பேர் என்ன பிரார்த்தனை பண்ணுவார்கள் தெரியுமா? என் பக்கத்து வீட்டுக்காரன் சீக்கிரம் காலி பண்ணிட்டு போகணுமா. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் மந்திரம் இருக்குது வேதத்தில். நல்ல வேலை இப்போ இல்லை புழக்கத்தில், இருந்தாலும் எல்லாரும் அதுதான் ஜெபம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே வீட்டில் இருக்க முடியாது அப்புறம். அதனால் அந்த மாதிரி பிறர் கெடணும் இல்லைன்னா பிறர் கஷ்டப்படணுன்ற ஒரு பிரார்த்தனை தாமசமான பிரார்த்தனை. அதுக்கும் பகவானுக்கும் சம்மந்தமே இல்லை, அதுக்கும் நாமத்வாருக்கும் சம்மந்தமே இல்லை. அடுத்த லெவல் பிரார்த்தனை தான் மற்றவர்களை விட பெரிய லெவலில் இருக்கணும்னு ஒப்பிட்டு பார்த்து பண்ணக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அவனை விட நான் சௌக்கியமாக இருக்கணும், அவனை விட எனக்கு நிறையா புகழ் வரணும், இல்லைன்னா எனக்கு புகழ் வரணும், ஏன்னா அவன் வாழறானே அந்த மாதிரி நான் வாழணும்னா கூட கொஞ்சம் பாதி கிருஷ்ணன் காதில் விழும், இருந்தாலும் கேட்டும் கேட்டுக்காத மாதிரி இருந்துருவான். சாத்வீகமான பிரார்த்தனை தெரியுமா? எனக்கு என்ன தேவை அதை பூர்த்தி பண்ணுறா கிருஷ்ணா, சந்தோஷமாக வாடா குழந்தை, உனக்குள்ளே போட்ட தேவையே நான் தான்டா, நீ இப்படி என்கிட்ட வரணுங்கிறதுக்காகத்தான் உனக்குள்ளே நான் தேவையாக இருக்கேன். உனக்கு எதுவுமே தேவையாக இல்லைன்னா நானே தேவையில்லை, உனக்கு வேணால் நான் தேவையில்லாமல் இருக்கலாம், எனக்கு நீ தேவைன்னு ஆசைப்படலாம். ஒரு குழந்தை சொல்லுவான் இல்லையா, பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லுன்னு. இந்த ஒரு அம்மா அப்பாவாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு நம்மளோட உறவாடணும்னு ஆசையாக இருக்குது. அதனால என்ன பண்ணால் ஒரு தேவைங்கிறத அடிப்படையாக வச்சுட்டான் எல்லார்கிட்டையும். அந்த தேவை ரூபமாக இறைவன் தான் இருக்கான். அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட வரமாட்டாளான்னு காத்துன்னு இருக்கான் பகவான். அதனால பகவான் சொல்கிறான், சாத்வீகமான பிரார்த்தனை என்னன்னா மற்றவர்களை பற்றியோ உலகத்தை பற்றியோ ஒப்பிடுதலோ கம்பேரிசனோ பொறாமையோ போட்டியோ எல்லாத்தையும் மூட்டை கட்டி எனக்கு என்ன வேணும், வாட் டு ஐ வாண்ட், அதை விட ஒரு ஆழமாக போய் வாட் டு ஐ நீட், எனக்கு என்ன ஆசை ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு என்ன தேவை. அது நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா 50% பிரார்த்தனை சரியாயிடுது. நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப சிந்திக்கிறது இல்லை, ஏதோ ஒன்று மனசில் தோணுன உடனே போய் பிரார்த்தனை பண்ணுறோம். பகவான் சொல்கிறான், நீ முதல் கிளாரிட்டியோட வா, தெளிவாக வா, உன் பிரார்த்தனையை தெளிவுபடுத்து. தாமசமாக இருந்தால் என்கிட்டயே வராத, ராஜசமாக இருந்தால் என்கிட்டயே வராத, நீ சாத்வீகமான பிரார்த்தனை பண்ணு. சாத்வீக பிரார்த்தனை என்ன? பொறாம கூட ஏதோ ஒரு விஷயத்தில் உத்தமமான ஒரு தேவையைத்தான் அது பிரதிபலிக்கிறது இல்லையா? அது என்னன்னு கண்டுபிடிங்க உள்ள. நம்ம ஏன் பொறாமப்படுறோம் யோசிச்சு பாருங்க. அப்போது நான் இப்படி இருக்கணும், மனசில் கிளேசமே இல்லாமல் இருக்கணும். நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஒரு சுலபமான பிரார்த்தனை சொல்கிறேன். வெளிநோக்கி இருக்கிற பிரார்த்தனையை தவிர உள்நோக்கி இருக்கிற பிரார்த்தனை நல்லா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்கிறேன். நமக்கு ஒருத்தர் மேலே பொறாமைன்னு வச்சுப்போம். அவன் ஒரு 10 கோடி சம்பாதிக்கிறான், நான் 1 கோடி தான் சம்பாதிக்கிறேன். இப்போ 1 கோடியே பெருசாக தெரியறதோ நான் போக போக பாருங்கள், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடும். அவன் 10 கோடி சம்பாதிக்கிறான், நான் 1 கோடி தான் சம்பாதிக்கிறேன் கிருஷ்ணா அப்படிங்கிறது. அப்போது அவனுக்கும் உனக்கும் ஒரு ஒப்பிட்டு அவனை மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அதுக்கு நான் இன்னொரு அழகான பிரார்த்தனை சொல்கிறாமா, அனாவசியமாக அவன் 10 கோடி சம்பாதிக்கிறானேன்னு உள்ளே பொறாமல் வருதே, கிருஷ்ணா இந்த பொறாமையை போக்கிடேன். சிம்பிளாக முடிஞ்சதுன்னு தெரியல. நமக்கு நிம்மதியாக தானே இருக்கணும். இப்போ 10 கோடியோ 1 கோடியோ விஷயம் இல்லை. பொறாமனால நான் இன்னொரு 9 கோடி போட்டால் என்னமோ ஐ ஃபீல் குட்டுன்னு நினச்சிட்டு இருக்கோம். கடைசியில் கிடையாது. அவன் 11 கோடிக்கு போனோன்னு திருப்பி அதே நிலையில் தான் வருவோம். அடிப்படையாக ஒன்று பார்த்துருங்கள், கிருஷ்ணா எனக்கு பொறாமையே இருக்கக்கூடாதுரா கிருஷ்ணா. யாரானு ஒருத்தர் 10 கோடி சம்பாதிச்சா ஆஹா அப்படின்னு அவன் சம்பாதிக்கிற பார்த்து நான் சந்தோஷப்படுற மாதிரி பக்குவத்தை கூடுன்னு என்ன புத்திசாலித்தனமான அதை தான் காத்துன்னு இருக்கான் பகவான். ஆனால் அது நம்ம மனசுலேருந்து வரணும்.
இல்லையா? நம்ம பொதுவாக மற்றவர்கள்கிட்ட இருக்க குறையெல்லாம் நிறையா சொல்லி அவர்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன்னும் போதே எனக்கு சிரிப்பு வரும். ஏன்னா ஒருத்தரை பார்த்து ரொம்ப பொறாமை சார் அவருக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னா, உனக்குள்ளே பொறாமை இல்லைன்னா அங்கே பொறாமை தெரியுமா? வெளில ஒருத்தர் பொறாமப்படுறாருங்கிறது எப்போ தெரியறதுனா நமக்குள்ளே இருக்கிற பொறாமனால தான் அங்கே தெரியறது. அப்போ நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவருக்காக இல்லை, நமக்காக. கிருஷ்ணா, எனக்கு இப்படிலாம் தெரியறதே, இந்த அவகுணங்கள்லாம் தெரியாமல் என்னை சாது ஆக்கிடு, அந்த அவகுணத்திலேருந்து என்னை காப்பாற்றிடு அப்படின்ற பிரார்த்தனை. இதுதான் உத்தமமான பிரார்த்தனை. அதனால கொஞ்சம் நம்ம சிந்தனை பண்ணி எதற்காக நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பிரார்த்திக்கிறோம்னு தெரிஞ்சால் கடைசியில் நம்ம பிரார்த்தனையுடைய ஸ்டேட்மெண்ட்டே மாறி போயிடும். நம்ம பிரச்சனை நினைக்கிறதே மாறி போயிடும். பிரச்சனை அங்கே இல்லை இங்கேன்னு தெரிஞ்சு போயிடும். இதுக்கு நான் எப்போவுமே கொடுக்குற உதாரணம் என்ன தெரியுமா? நமக்கு இங்கே ஒரு சின்ன புண்ணு வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக எங்கே புண்ணு வந்துன்னு பார்த்து க்ரீம் போடணுன்றா, ரொம்ப காஸ்ட்லி க்ரீமு, இஷ்டத்துக்கு அப்ப முடியாது. உடனே என்ன பண்ணுறோம், ஒரு கண்ணாடியில் பார்க்குறோம். கண்ணாடியில் பார்த்துட்டு கரெக்டாக என்ன பண்ணுறோம், அந்த க்ரீமை கண்ணாடியில் தான் இப்போ தடவணும். இந்த புண்ணு எங்கே தெரியறது உங்களுக்கு? கண்ணாடியில் தானே தெரியுது. புண்ணில் தானே தடவை சொன்னார், அப்போ கண்ணாடியில் தானே தடவணும். ஏன் இங்கே தடவுறீங்க? அப்போ என்ன தெரியறதுன்னா, கண்ணாடியில் தெரியக்கூடிய பிரதிபிம்பம் என்னுடைய உண்மையான பிம்பத்துடைய பிரதிபலிப்புன்னு தெரிஞ்சுன்னு கரெக்டான இடத்துல தான் க்ரீமை தடவுறோம். அந்த மாதிரி வெளில நம்ம பார்க்கும் பொழுது மற்றவர்கள்கிட்ட குறை ஒன்று தெரிஞ்சுதுன்னா அது என்னென்னா கண்ணாடியில் பார்க்கக்கூடிய அந்த பிம்பம் மாதிரி. அங்கே பிரச்சனை இல்லை, முதல்ல இங்கே சரி பண்ணோன்னா அப்புறம் வெளில சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ உத்தமமானவர்கள்லாம் என்ன பிரார்த்தனை பண்ணுறார்கள்னா, தான் நெஞ்ச நோக்கியே கிருஷ்ணா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வருது, இதை நீ மாற்றேன், என்னை சாத்வீகமாக ஆக்கேன், என்னை அன்புமயமாக ஆக்கேன், மற்றவன் வாழறதை பார்த்து நான் பொறாமப்படாத மாதிரி என்னை பார்த்தேன். ஒருபடி மேலே சொல்கிறேன், மற்றவன் நல்லா வாழறதை பார்த்து நான் சந்தோஷப்படுற மாதிரி வெய்யேன்னு பிரார்த்தனை பண்ண எவ்வளோ சந்தோஷப்படுவான் தெரியுமா கிருஷ்ணன்? இதுதான் சாது லக்ஷணம்னு பேர். சாது லக்ஷணம்னா பொறாமையே இருக்காதுன்னா கூட நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் உத்தம சாது. சாது என்ன பண்ணுவார்னா, மற்றவர்களுடைய குறை குற்றங்களை குறைத்து பார்த்து தன்னுடைய குறை குற்றங்களை நிறைச்சி பார்ப்பார். இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணி சரியாக்கணும்னு பகவானை பார்த்து என் மனசில் கோபம் வருதே அதை சரி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாரே தவிர, அவன் பொறுப்பத்து இருக்கானே அவனை சரி பண்ணேன்னு சொல்ல மாட்டார்கள். எனக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையை கூட, எனக்கு இன்னும் கொஞ்சம் நிதானத்தை கூட, எனக்கு இன்னும் கொஞ்சம் அன்பை கூட, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு புத்திசாலித்தனம், பார்க்குறத பார்க்குற மாதிரி கரெக்டாக பார்க்குற அந்த திறமையை கூட, விவேகத்தை கூட, இப்படி பிரார்த்தனை பண்ணோன்னா வாழ்க்கையை மாறி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கஷ்டம்னு நினைக்கிறதுலாம் கஷ்டமாகவே இருக்காது. இதைத்தான் பகவான் எதிர்பார்க்கிறான். அந்த லெவலுக்கு நம்ம போலேனா கூட ஒரு நாள் போயாகணும். அதனால ஆரம்ப நிலையில் கேட்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஒரு பிரார்த்தனையை ஒரு வாட்டி இன்னும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி, இந்த பிரார்த்தனை அவசியம்தானா, எதற்காக எனக்கு இது வேணும், உண்மையிலேயே எனக்கு அது தேவையா? ஏன்னா தேவைன்னு வந்தால் தான் பிரார்த்தனையில் பலம் இருக்கும். தேவைன்னு ஒன்று இல்லாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணால் நல்லாவா இருக்கும்? ஒருத்தரை போய் நம்ம கேட்குறோம், சார் முடிஞ்சால் 10 ரூபா போடுங்க சார் அப்படின்னா எவனாவது பிச்சை போடுவானா? இன்னைக்கு 10 ரூபா வரலன்னா சோறு கிடையாதுன்னா அம்மா அம்மா அப்படின்னு நம்ம அலறும் பொழுது அவனே பார்த்து பாவம் பசிக்கிறது போல இருக்கும் போட்டு போகிற மாதிரி, இறைவன்கிட்ட என் அடிப்படை தேவை என்னன்னு நல்லா புரிஞ்சுட்டு பிரார்த்தனை பண்ணால் உடனே போய் சேரும். ஏனோ தானோன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணால் பகவானு கேட்டுப்பான், அவனுக்கும் புரியறது, ஏதோ பிரார்த்தனை பண்ணணும்னு பண்ணுறான் அப்படின்னு புரிஞ்சிடும். ஆனால் தேவை இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணுற பிரார்த்தனை பகவானை போய் சேரும். இதுதான் சத்சங்கத்தோட பிரயோஜனம். நிறையா துருவனுடைய கதையோ, பிரகலாதனுடைய கதையோ, கஜேந்திரனுடைய கதையோ, பகவானுடைய கதையோ, ராமருடைய கதையோ எதுக்கு கேட்குறோன்னா, நமக்கு பிரார்த்தனை என்ன பண்ணணும்னு சரியாக தெரியணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ கதை நமக்கு. அதனால நம்ம இப்போ ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். நான் 2 சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல எடுத்த உடனே ரொம்ப பெரிய பிரார்த்தனை எல்லாம் வேண்டாம். வெளி பிரார்த்தனை ஒன்று வச்சுப்போம். நமக்குள்ளேயே நமக்கு குறை தெரியும் இல்லையா, நம்ம சில விஷயத்தில் சரியில்லைன்னு தெரியும் இல்லையா, அந்த குறையை போக்கிக்கிறதுக்கு ஒரு உள் பிரார்த்தனையும் பண்ணுவோம். 2ம் பண்ணுவோம். ஒன்றை விட்டு ஒன்று பண்ணணும்னு சொல்லவே மாட்டார் குருநாதர். எல்லாமே அண்டு தான், இதுவும் அதுவும், இந்த உம்மு தான் எல்லாம். இதுவும் வேணும் அதுவும் வேணும். அதனால் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஒரு குறை, நம்மளை பார்த்தா நமக்கே நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற சில குணங்கள்லாம் இருக்கு இல்லையா, இல்லைனா சில பழக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை சரி பண்ணணும்னு ஒரு பிரார்த்தனை ஒரு பக்கம் வச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் தேவையான ஒரு விஷயங்கள், அதற்கான ஒரு பிரார்த்தனை, அது நல்லபடியாக நடக்கணும். அது என்ன வேணாலும் இருக்கலாம். நியாயமான பிரார்த்தனைகள், நம்ம குழந்தைக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், இல்லைனா பையனுக்கு வியாபாரம் சரியாக அமையணும், இல்லைனா ஒரு வேலை கிடைக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு, இல்லைனா வீட்டில் ஒரு சுமூகமாக எல்லாருக்கும் உறவு முறை சரியாக இருக்கணுங்கிறதோ, இல்லைனா மனதில் ரொம்ப எப்போவுமே கவலையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, பயமாக இருக்குது, அது போக்குறதுக்கான வழி என்ன, அந்த மாதிரியான பிரார்த்தனையும் பண்ணலாம். 2 பிரார்த்தனை மனதில் வச்சுக்கார்கள். பிரார்த்தனை பண்ணும்போது சுலபமாக ஒரு வழி சொல்கிறேன். நான் ஒரு முறை ஹரே ராமா சொல்கிறேன், நீங்கள் ஒரு முறை ஹரே ராமா சொல்லுங்கள். இதில் என்ன அட்வான்டேஜ்னா,
நான் ஹரே ராமா சொல்லும் பொழுது நான் சொல்வதை கண்ண மூடின்னு காதால் மட்டும் கேட்டு உங்கள் பிரார்த்தனையும் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். நீங்கள் ஹரே ராமா சொல்லும்போது என் பிரார்த்தனையை நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு என் பிரார்த்தனையை நான் மனசில் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். இங்கே ரொம்ப அழகாக இங்கே எழுதியிருக்காரு, இங்கே எழுதியிருக்கு பாருங்கள். இங்கு அமர்ந்து தங்களுடைய கோரிக்கையை மனதில் நினைத்து கொண்டே மந்திர கீர்த்தனம் செய்யவும் எழுதியிருக்கார். அப்படின்னா ஈஸியாக எப்போ அப்படி பண்ணலாம், நீங்களே நாமா சொல்லிட்டு அந்த கோரிக்கையை ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நான் நாமா சொல்லும்பொழுது உங்கள் வாக்குங்கிறது இப்போ குவைட்டாக இருக்கிறதுனால அதை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா உங்கள் பிரார்த்தனைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹரே ராமாவுக்கு வெளியில் இருக்க ஒரு பிரார்த்தனை வச்சுக்கோங்க, அடுத்த ஹரே ராமாவுக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய என் அவகுணத்தை மாற்று, இல்லைனா என்னுடைய ஸ்வபாவத்தை மாற்று, இல்லைனா என்னவோ பயமோ கோபமோ ஏதோ நம்மளை பற்றி நமக்கு தெரியுமே, பகவான் கிட்டையாவது முகமூடியை கிழித்து தான் யாருன்னு காமிச்சிக்கலாம், தப்பு இல்லை. மனிதர்கிட்ட போட வேண்டியது தான் முகமூடி, இல்லைனா எல்லோரும் நம்மளை மிதிச்சுட்டு போயிடுவார்கள், மதிக்க மாட்டார்கள். பகவான்கிட்டயோ குருக்கிட்டேயோ முகமூடி போட வேண்டிய அவசியம் இல்லையா? அதனால நமக்கு என்ன குறைங்கிறத நல்லா ஆராய்ந்து அந்த குறையினால் வரக்கூடிய விளைவுகளை நல்லா யோசித்து அப்போ தான் பிரார்த்தனையில் பலம். இஃப் யூ வாண்ட் பவர் டு த ப்ரேயர் யூ ஷுட் நோ த கான்சிக்வன்ஸ். அந்த கான்சிக்வன்ஸ்னால் அதோட விளைவு. என் கோபத்தினால பார், என் உறவு முறையெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது, கோபத்தினால பார் என்னுடைய ஒரு வீட்டு மக்களோடையே என்னுடைய உறவு முறை கெடுறது, இதெல்லாம் நல்ல மனசில் வாங்கிட்டு அந்த பிரார்த்தனையில் இன்னும் கொஞ்சம் வீரியத்தை செலுத்துங்கள். அப்போ அந்த பிரார்த்தனை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக பண்ணலாமா? நான் ஒரு முறை சொல்கிறேன், நீங்கள் ஒரு முறை சொல்லுங்கள். நான் ஒரு முறை சொல்லும்பொழுதே அந்த பிரார்த்தனையை நல்லா மனசில் வாங்கிட்டு, நான் சொல்கிறத கேட்குறதுல நீங்கள் உள்ள எஃபர்ட்டே கிடையாது, அப்போ பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் ஹரே ராமா சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் சொல்லக்கூடிய ஹரே ராமாவை நீங்கள் காதால் கேட்கணும். அதுதான் கவனம்ங்கிறது இல்லையா? மனசு எப்படி வேணாலும் போட்டும், அது நம்ம கையில் இல்லை, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். மனம் அடங்கி எல்லாரும் பிரார்த்தனை செய்யுங்கள். மனம் அடங்கிதுன்னா பிரார்த்தனையே தேவையில்லை சார். ஆனால் மடத்தை பற்றி விட்டுடுங்க. காது நம்ம கையில் இருக்குது, வாக்கு நம்ம கையில் இருக்குது, நம்ம சொல்கிறத நம்ம காதால் கேட்போம். அது கேட்குறதே நமக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மனதில் ஒரு திடத்தை கொடுக்கும். சரியா? எல்லாரும் நிமிர்ந்து முடிஞ்சால் உட்காருங்கள். நான் ஒரு முறை சொல்கிறேன், நீங்கள் ஒரு முறை சொல்லுங்கள். நான் ஹரே ராமா சொல்லும் பொழுது மூச்சை வெளில விடும்போது ஹரே ராமா சொல்லுவேன். மனசெல்லாம் கொஞ்சம் திடப்படுத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு டெக்னிக். ரொம்ப தோராயமாக சொல்லணும்னா இதுக்கு நாடி சுத்தின்னு சொல்லுவார்கள் யோகா. அதை கரெக்டாக யோகாலாம் பண்ணால் அது கரெக்டாக பண்ணலன்னா பிரச்சனை. இது ரொம்ப சேஃபான நாடி சுத்தி. மூச்சை இழுக்கிறோம், ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்லும் பொழுதே மூச்சை வெளில விடுறோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அதே மாதிரி மூச்சை இழுத்ததை சொல்லும்போதே வெளில விடுறேன். பொதுவாக இந்த ஹரே ராமாவில் இருக்கக்கூடிய தனித்துவம் என்னென்னா, மூச்சு இழுக்கிறது ஒரு கணக்குன்னா வெளில விடுறது 2 கணக்காக இந்த ஹரே ராமா வச்சே பண்ணிடலாம். இதுதான் நாடி சுத்திக்கான ஒரு ரகசியம். பண்ணுவோமா? எப்போவுமே பிரார்த்தனை பண்ணுறதுக்கு முன்னாடி, எப்படி நான் பிரவச்சனத்துக்கு முன்னாடி உங்களெல்லாம் தியான ஸ்லோகம் சொல்லிட்டு நானும் சொன்னேனோ, அந்த மாதிரி நம்ம குருவையோ உங்களுக்கு இஷ்ட தெய்வம் நம்ம ராதாகிருஷ்ணரையோ உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ மனசில் நிறுத்தி, இப்போ நான் பிரார்த்தனை பண்ண போகிறேன்ப்பா, என் மனம் அடங்கி உண்மையான இந்த பிரார்த்தனை உன்னை அடையணும் அப்படின்ற பிரார்த்தனைக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணி ஆரம்பிப்போம். இதுதான் பிரார்த்தனை மயம்ங்கிறது. உங்களுக்கு யார் இஷ்ட தெய்வமோ, நான் என்ன தெரியுமா நினைப்பேன், இப்போ கண்ணை தரங்களேன், நம்ம சேகனூர் பெருமாள் இருக்கார் இல்லையா, எப்போவுமே இப்படி வச்சுட்டு இருக்காங்களே இல்லையா? எப்போவுமே திருப்பதி பெருமாள் எப்போவுமே இப்படி வச்சுட்டு இருக்கார். அதே மாதிரி நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் பாருங்களேன், எப்போவுமே இப்படி காட்டுறார்கள். நான் என்ன நினைப்பேன், நம்ம வரோமோ இல்லையோ, நம்ம ஒரு அரை செகண்ட் வந்தால் கூட தான் கடற்கடைய அபய ஹஸ்தத்தை பார்க்காம போயிட போகிறானோன்ற ஒரு கவலையில் பகவான் அப்படியே நிற்கிறாரு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே, எடுக்கலை. அப்போ எனக்கு என்ன தோணும், பகவான் லோகத்துக்கே தலைவனாக இருக்கக்கூடிய பகவான் அவரே எப்போவுமே இப்படி வச்சுட்டு இருக்காருன்னா, அவர் சந்நிதியில் இருக்கக்கூடிய நான் எப்பவும் இப்படின்னா இருக்கணும். அவர் அபயம்னு சொல்லும்பொழுது சரணம்னு நான் இருக்கணும். இதுக்கு தான் ஹஸ்த முத்ரேன்னு பேர். வந்தனத்துக்கே ஒரு முத்ரேன்னு பேர். நம்ம இந்த முத்ரா அந்த முத்ரானா சொல்கிறோமே, இதுக்கு ஒரு முத்ரேன்னு பேர். நம்ம பக்தி சம்பிரதாயத்தில் இதை விட ஒரு பெரிய அஸ்திரமே கிடையாதான். பகவான் நம்ம பாப்பங்கள்லாம் பார்த்துட்டு இவனை சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு சினம் சில சமயம் கிளம்புமா. அந்த ஒரு சினம்ன்ற அஸ்திரம் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு கவுண்டர் அஸ்திரம் இதுதான், அஞ்சலி அஸ்தம்னு பேர் இதுக்கு. அதனால தான் பாருங்கள், பகவத் ராமானுஜாச்சாரியர் எப்படி இருக்கார், இப்படி இருக்கார், இப்படி தானே இருக்கார். வேதாந்த தேசிக சுவாமி இப்படி தான் இருக்கார்.
மணவாள மாமுனிகள் இப்படி தான் இருக்கார். ஆச்சாரியர்களுடைய எல்லா திருவுருவங்கள்லாம் பாருங்கள், இப்படி தான் இருக்கார். அதே மாதிரி நாயன்மார்களில் பாருங்கள், உழவாரப்பணி பண்ணார், இப்படி தான் நிற்கிறார். நம்ம திருமங்கை ஆழ்வார் இப்படி தான் நிற்கிறார். இதுதான் இதுக்கே ஒரு பவர் இருக்குது. பகவான் கிட்ட இப்படி நின்னாலே, நானே பார்த்துருக்கேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள்லாம் சத்சங்கம், அதனால் ஓப்பனாக சொல்கிறேன். நிறைய வாட்டி நம்ம சத்சங்கத்தில் இருக்கிறவர்கள்லாம் ஏதான ஒரு தப்பு பண்ணிடுவார்கள். அந்த தப்புனால கிருபையினால குருநாதருக்கு ஒரு கோபம் வரும், திருத்தணுங்கிறதுக்காக. அவர் இப்படி நின்னா நானே பார்த்துருக்கேன், அவர் முகமே மாறி போயிடும். ஒரு மகான் கிட்ட இப்படி போய் நின்று பாருங்களேன், அவர்கள் முகமே மாறி போகிறது. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிறேன் பகவானுக்கும் அப்படித்தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், தவறாக நினச்சிக்காதீங்க, சகோதரனாக சொல்கிறேன். பகவான் எப்படி நம்மளை எதிர்கொள்வான், பகவான் எப்படி நம்மளை பார்ப்பாங்கிறத நம்ம குருநாதர் வச்சுன்னு தான் நான் கற்றுக்கிறேன். குருநாதர் நம்மளை எப்படி பார்ப்பாரோ அப்படி தான் பகவான் பார்ப்பான். நம்ம துக்காராம் சுவாமிகள் ஒரு அபங்கத்தில் சொல்கிறார், இந்த சாதுக்களும் மகான்களும், நான் சொல்கிறது உண்மையான சாதுக்கள், உண்மையான மகான்கள் பகவானுடைய நிழல் போன்று. பகவான் எங்கே போகிறானோ அங்கே தான் அவங்க இருப்பார்கள். பகவான் என்ன பண்ணுவானோ அதுதான் அந்த நிழலும் பண்ணும். இப்போ பகவான் கை தூக்கினா அவர் நிழலும் கை தூக்கும் இல்லையா? ரொம்ப அழகான உதாரணம். இப்போது ஒரு மகான் நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாருங்கிறத வச்சுட்டு தான் பகவான் நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கான்னு புரிஞ்சிக்க முடியும். நானே பார்த்துருக்கேன், நம்ம குருநாதர் முன்னாடி ஒருத்தன் 1000 அபராதம் பண்ணிவிட்டு அவர் ஒன்று சொல்லும்போது அப்படி பண்ணியானு இப்படி நின்னா உடனே சாந்தம், உடனே வேறு கேள்வி கிடையாது. இது நான் ஒரு வாட்டி இல்லை 1000 வாட்டி பார்த்துருக்கேன். இது நான் கற்றுக்கிறதுக்கு 15 வருஷம் ஆச்சு எனக்கு. இப்போ இப்படி நின்னேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கோட்டி அபராதம் பண்ணால் கூட உடனே அதில் ஒரு கேள்வி இல்லாமல் இருக்குது. இதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். அதனால தான் மகான்கள்லாம் இப்படி நிற்கிறார்கள். பெரிய யார் அவர்? லோகத்துக்கே குரு, பாஷ்யக்காரர், அவர் இப்படி இருக்கார். ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் கையில் வேல் வச்சிருக்கார், இப்படி இருக்கார். இப்படிதான் எல்லாரும் இருக்கார் இல்லையா? அப்பர் இப்படிதான் இருக்கார், இப்படிதான் இருக்கார் எல்லாரும். அதனால பிரார்த்தனை பண்ணும்பொழுது இது ஏதோ சும்மா 2 கையை சேர்க்கறதுன்னு நினைக்காதீர்கள். இதுக்கே ஒரு அஞ்சலி அஸ்தம்னு பேர். இதுக்கே ஒரு பெரிய ஒரு மகத்துவம் உண்டு. அதனால முதல்ல எடுத்த உடனே கை கூப்பி கண்மூடி நமக்கு இஷ்ட தெய்வம் யாரோ இல்லைன்னா நம்ம குருநாதர்கிட்ட இப்போ நான் பிரார்த்தனை பண்ண போகிறேன். அந்த பிரார்த்தனை ஒரு நல்ல வலுவான பிரார்த்தனையாக இருக்கட்டும், வலிமையான பிரார்த்தனையாக இருக்கட்டும், உங்ககிட்ட வந்து சேரட்டும். அதற்கான சரியான ஒரு பலனை நீ தான் எனக்கு அளிக்கணும். உனக்கு பிடித்த மாதிரி நான் ஹரே ராமா சொல்லி பிரார்த்தனை பண்ணுறேன். எது குருநாதருக்கு பிடிக்குமோ அதுதான் கிருஷ்ணருக்கும் பிடிக்கும். 2 பேருக்கும் வேறு ஹிருதயம் கிடையாது, ஒரே ஹிருதயம்தான். ஹரிக்கும் குருக்கும் ஒரே ஹிருதயம்தான் இல்லையா? அப்படின்னு முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், தயார் பண்ணணும் பற்றியா, அது ரொம்ப முக்கியம். ப்ரிப்ரேஷன் இஸ் எவ்ரி திங். பொதுவாக யாரான ஒருத்தர் மரத்தை வெட்டணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு மரம் வெற்றவர். அவர் நேர கோடாலி எடுத்துன்னு போய் மரத்தை வெட்டினான்னு எவ்வளோ நேரம் வெட்ட வேண்டி வரும். ஆனால் அவரே இந்த கோடாலியை நல்லா தயார் பண்ணி நல்லா தீட்டி ஒரு 2 மணி நேரம் தீட்டினார்னா ஒரு போடில் பெரிய மரம் கூட கீழே விழுந்துடும். ஆனால் கூர்மை இல்லாத கோடாலினால 1000 கட்டு கட்டினாலும் அவருடைய ஒரு தெம்பு போகுமே தவிர இந்த மரம் சாயாது. அந்த மாதிரி நம்ம பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் தயார்படுத்திக்கிறதுக்கு தான் பிரவச்சனத்துக்கு முன்னாடி தியான ஸ்லோகம். நீங்களும் தியான ஸ்லோகம் முடிஞ்சு கேட்கலாமேன்னு இல்லை, நீங்களும் உட்காந்து தியான ஸ்லோகம் கேட்குறீர்கள். ஏன்னா சொல்கிறவருக்கு தியானம் எவ்வளோ முக்கியமோ கேட்குறவர்களுக்கும் தியானம் அவ்வளோ முக்கியம். அதனால அந்த ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் முதல்ல ஹரே ராமா சொல்லி நம்மளை தயார்படுத்திக்கிறோம். நல்ல விஷயங்கள் கேட்க போகிறேன், மனசு வேறு எங்கேயும் சிந்தனை பண்ணாமல் இந்த விஷயத்தை கேட்கட்டும்ன்ற ஒரு தியானத்தோடு கேட்குறோம். சொல்கிறவரும் அவசியமான விஷயங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு 1.5 மணி நேரம் இங்கே உட்காந்துருக்கீர்கள். ஒவ்வொருடைய காலமும் தங்கம் போன்றது, அது நல்லா தெரியும் எனக்கு. அதனால நீங்கள்லாம் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். உங்களுக்கு பகவானுடைய இல்லைனா பகவானுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய வேறு ரூபமாக இருக்கக்கூடிய குருநாதர் மேலே நம்பிக்கை வரா மாதிரி நான் பேசணும்னு நான் தியானம் பண்ணுறேன். நான் தீதிலாம் மொழிகள் கொண்டு பேசணும்னு நான் ஒரு தியானம். நீங்கள் கேட்குற விஷயங்கள் மங்களகரமாக என் மனதை மாற்றக்கூடிய, பகவான் பக்கம் திருப்பக்கூடிய விஷயமா இருக்கட்டும் நீங்கள் தியானம் பண்ணுறேன். இதுதான் பிரவச்சனத்துடைய ஒரு அழகு, நம்ம பண்பாடு, மரபு. அந்த மாதிரி இப்போ பிரார்த்தனை பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச நம்ம குருநாதரோ இல்லைனா நம்மளுடைய கிருஷ்ணரோ இல்லைனா நம்ம ராதாதேவியோ இல்லைனா ராதா கிருஷ்ணரோ, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாரோ அவர்களை மனதில் நிறுத்தி இப்போ அடுத்த ஒரு 5 நிமிஷம் பகவானே குருநாதா நான் பிரார்த்தனை பண்ண போகிறேன். அந்த பிரார்த்தனை ஒருமுகப்பட்ட பிரார்த்தனையாக இருக்கட்டும், அந்த பிரார்த்தனை ஒன்றை சேரட்டும், அந்த பிரார்த்தனை வலிமையான பிரார்த்தனையாக இருக்கட்டும், அந்த பிரார்த்தனையில் தர்ம முறையான பிரார்த்தனையாக இருக்கட்டும், அதை உடனே நீ நிறைவேற்றணும், அந்த நிறைவேற்றுறதுனால என்னுடைய தரம் உயரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிடம் நல்ல மூச்சு என்ன பண்ணுங்கள், பிடிச்சி வச்சுலாம் பண்ணாதீங்க. நல்லா நார்மலாக இழுத்து மூச்சு விட்டுண்டே இதை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரீயாக, அப்போ தான் மனசு பகவான் கிட்ட போய் போகும்.
ஒரு 1/2 நிமிடம் நம்ம இஷ்ட தெய்வத்தை நம்ம மனக்கண் முன்னாடி நிறுத்தி கை கூப்பி இப்பொழுது நான் பிரார்த்தனை, இதெல்லாம் மனசுக்குள்ளேயே சொல்லலாம், நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணணும், நம்பிக்கையோடு பண்ணணும். உன் அருளால் தான் இந்த பிரார்த்தனையே நான் உங்ககிட்ட வைக்கிறேன், அதற்கு மிக்க நன்றி, இந்த பிரார்த்தனை வலுமிக்க பிரார்த்தனையாக இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும். நாமம் சொல்லுவோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வெளிமுகமான பிரார்த்தனை, அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளுடைய எதிர்கால ரீதியாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் உடல்நிலை ரீதியாக இருக்கலாம், மனநிலை ரீதியாக இருக்கலாம், அந்த பிரார்த்தனையை நல்லா மனசில் வச்சுண்டு ஒரு 6 முறை ஹரே ராம என்னோட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், உள்முகமாக நமக்குள்ளே என்ன ஒரு குறை நம்மளையே ரொம்ப பாதிக்கிறதோ அந்த குறை நமக்கு தீரணும் அப்படின்னு ஒரு 6 முறை ஹரே ராம சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம். நம்ம இஷ்ட தெய்வத்தை அப்படியே மனதிலேருந்து விலக்காதீர்கள், அவர் முன்பாகவே நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். இப்போது வெளிமுகமான பிரார்த்தனை, நமக்கு அவசியமான, வாழ்க்கைக்கு அவசியமான என்ன தேவையோ அதை பற்றியான ஒரு பிரார்த்தனை. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே,
ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இப்பொழுது நம்மளுடைய பிரிய தெய்வத்துக்கிட்ட, இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நம்ம உள் பிரார்த்தனையாக என்ன ஒன்று நமக்குள்ளே மாறணும் அப்படிங்கிறத நல்ல தீர்மானம் பண்ணி, ஒரு அம்மா கிட்ட குழந்தை கெஞ்சுறா மாதிரி இதை நீ கொஞ்சம் சரி பண்ணிடேன், இப்படி சரி பண்ணால் வாழ்க்கையில் நான் இன்னும் கொஞ்சம் அமைதியாக செழிப்பாக இருப்பேன் போல இருக்கே, அதனால் இந்த குணத்தை நீ கொஞ்சம் மாற்று, இந்த ஒரு எண்ணங்களை நீ தான் திருத்தி அமைக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஒரு நிமிடம் ஒரு நன்றியோடு இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். இறைவனோட அருள்னால தான் நமக்கு சத்சங்கமும் பிரார்த்தனையும் கிடச்சிருக்குங்கிறதுனால ஒரு அரை நிமிடம் அதே இஷ்ட தெய்வத்தோட நன்றியோடு இப்படி ஒரு பிரார்த்தனை பண்ண வச்சியே உனக்கு என் மனமார்ந்த நன்றின்னு மனசால நன்றியை தெரிவிச்சுப்போம். சத்குரு மகாராஜகி. இன்றைக்கி நான் ஒரு 1.5 மணி நேரமாக சொன்னதுடைய சாராம்சம் சொல்லிடுறேன். ஏன்னா யாரான்னு நேற்று என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் டக்குன்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக நானே உங்களுக்கு கொடுத்துட்றேன். நம்ம வாழ்க்கையே பிரார்த்தனை மயமாக இருக்கணும்.
வேதமாக இருக்கட்டும், ஸ்மிருதிகளாக இருக்கட்டும், பாகவதமாக இருக்கட்டும், மற்ற ஸ்தோத்திரங்களாக இருக்கட்டும், எல்லாம் பிரார்த்தனை ரூபமாக தான் இருக்குது. காயத்ரி மந்திரமே ஒரு பிரார்த்தனை தான். வேதத்துடைய மூலமே காயத்ரி மந்திரம்தான். எல்லாம் பிரார்த்தனை ரூபமாக இருக்குது. பிரார்த்தனைங்கிறது ரொம்ப புனிதமான விஷயம். நம்ம எந்த விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறோங்கிறது ரெண்டாவது பட்சம். பிரார்த்தனை பண்ணுறோங்கிறது தான் முக்கியமான விஷயம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகளை பகவான் தான் போட்டிருக்கான். எதற்காக போட்டிருக்கான்னா அதை உணர்ந்து பகவானை பிரார்த்தனை பண்ணி அவனோட ஒரு சம்பந்தப்பட்டு அவனை அடையணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கில் பண்ணியிருக்கான். பிரார்த்தனைகள் பலவிதமாக இருக்கலாம். நம்ம சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான் உத்தமமான பிரார்த்தனை. பிறர் கெடணும்னு நடக்கிறதோ, இல்லைன்னா மற்றவர்களை காட்டிலும் நான் ஆதிக்கம் செலுத்தணும் அவர்கள் மேலேன்னு நினைக்கிறதோ ராஜச தாமச பிரார்த்தனைகள். அது பகவான் விரும்புறது கிடையாது. சாத்வீக பிரார்த்தனை என்னன்னா, நமக்கு ஒரு ஆசையோ நமக்கு ஒரு பிரார்த்தனையோ இருக்கும் பொழுது அது எந்த தேவையை அடிப்படையாக வச்சுன்னு அந்த பிரார்த்தனை வருதுன்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணோன்னா அந்த பிரார்த்தனைக்கான வலிமை, அந்த பிரார்த்தனைக்கான வீரியம் நமக்கு வரும். ஏன்னா அடிப்படை தேவைகள் பகவான் தான் நமக்கு வச்சிருக்கான். அந்த விஷயத்தை நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணோம்னா, அந்த விளைவுகளை நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணோம்னா அந்த பிரார்த்தனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஹனுமாரே அந்த லங்கையில் போய் ஒரு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சீதா மாதாவை பார்க்கலன்னா என்னெல்லாம் விளைவு வரும்னு நினச்சி பார்க்குறார். புத்திர் பலம் யசோதைரியம்னு இருக்கக்கூடிய ஹனுமாரே இது நடக்கலைன்னா என்ன விளைவுன்னு ஏன் நினைக்கணும்னா அப்போ தான் இது நடக்கணுங்கிறதுக்கான பிரார்த்தனை வலுவாக வருங்கிறத காட்டுறார் அவர். நான் மட்டும் சீதா மாதாவை பார்க்கலைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் உயிரோடு இல்லை அப்படின்னா, சீதா மாதா இல்லை அப்படின்னா ராமச்சந்திர பிரபு தன்னுடைய பிராணனை விட்டுடுவார். அவர் விட்டா லக்ஷ்மணர் விட்டுடுவார். அவர் விட்டா பரதர் விட்டுடுவார். அவர் விட்டுட்டார்னா சுக்ரீவன் அவர் ராமருக்கு ரொம்ப நண்பர் இருக்கிறதுனால விட்டுடுவான். வானர சைன்யமே தம் பிராணனை விட்டுடும். இப்படிப்பட்ட பெரிய நாசம் இது நடக்கலைன்னா நடந்துருமே பிரபோ, இது நடக்கணும்னு தன்னுடைய மனசை இறக்கிக்கிறதுக்காகவோ இருக்கிறதுக்காகவோ அதை பண்ணலை. தான் பிரார்த்தனையில் பலம் சேர்க்கணுங்கிறதுக்காக விளைவுகளை நினச்சி பார்த்து பிரார்த்தனை பண்ணுறார். அப்படி பண்ணக்கூடிய ஒரு பிரார்த்தனை ரொம்ப வலுவான பிரார்த்தனையாக இருக்கும். பிரார்த்தனை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிரார்த்தனைக்கான தயார்படுத்திக்கணும். எப்படி தயார்படுத்திக்கணும்னா, நம்மளுடைய ஹிருதயத்தில் நமக்கு இஷ்ட தெய்வத்தையோ குருநாதரையோ நிறுத்தி கொஞ்ச நேரம் நான் பிரார்த்தனை பண்ண போகிறேன். அது ஒருமுகப்பட்ட பிரார்த்தனையாக இருக்கட்டும், வலிமையான பிரார்த்தனையாக இருக்கட்டும், சாத்வீகமான பிரார்த்தனையாக இருக்கட்டும்னு முதல்ல பிரார்த்தனைக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். அது பண்ண அப்புறம் பகவானுடைய நாமத்தை சொல்லி அதை சொல்லும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனை என்னங்கிறத ரொம்ப தெளிவாக அதோடைய விளைவு என்ன, அதனால் அதோட வீரியத்தை கூட்டி பண்ணணும். அதோடு சேர்த்து நம்ம மனசில் நமக்கே தெரியும் நம்ம குறைகள்லாம். பிறருடைய குறைகளெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சுலபம். நம்மளுடைய குறைகளை பார்க்கறது கஷ்டம். அதை பார்க்க தெரிஞ்சுட்டாலே நம்மளாம் சாதுக்களாக ஆகிடுவோம். சாதுக்களாக இருக்கக்கூடிய நாம் நம்ம குறைகளை பகவான்கிட்ட முறையிட்டு சரிப்படுத்திக்கணும். அந்த குறைகள் என்ன வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் அதுக்காக நம்ம பயப்படக்கூடாது. இப்போ ஒரு சின்ன புண்ணு இருக்குது, அதை நம்ம சிகிச்சை பண்ணாமல் மேலே மேலே பேண்டேஜ் போட்டுகிட்டே இருந்தோன்னா போக போக அழுகி போயிடும் அந்த புண். ஏதோ ஒரு நாள் அதை பிரித்து அது அழுகலாக இருந்தால் கூட அதுக்கு மருந்து போட்டால் தானே சரியாகும். அந்த மாதிரி மனசில் சில குறைகளை நம்ம பார்க்காம அதை அவாய்ட் பண்ணி அடியில் போய் அது என்ன நிலையில் இருக்குது நமக்கு தெரியல. இப்போ அதை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. பயப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள். நம்ம எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் நான் பார்த்துருக்கேன். தகாதன செய்யக்கூடியவர் வந்தால் கூட உண்மையாக ஒரு நம்பிக்கையோடு நம்ம குருநாதர்கிட்ட வரும்பொழுது ஒரு எண்ணம் கூட அவருக்கு எதிர்மறையாக இல்லாமல் அவர்களை அனுகிரகம் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் கண்ணனும், அந்த மாதிரி தான் நம்ம ராதாதேவியும். நம்மளை பார்த்தா நமக்கு பிடிக்காம போகலாம், ஆனால் நம்மளை பார்த்தா கண்ணனுக்கோ குருநாதருக்கோ பிடிக்காதுன்னு கிடையவே கிடையாது. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே ஏற்றுக்கொள்கிறது தான் உண்மையான பகவத் கிருபை. அந்த விஷயத்தை தான் நாளைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா பாதி மன சிக்கல்களுக்கு காரணம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மை தான். நம்ம ஏன் நான் இப்படி இருக்கேன், ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லியே நம்மளை இன்னும் அதில் போயின்னு இருக்கோம். அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பார்க்க வேண்டியது எனக்கு இந்த குறை இருக்குது, அது நான் தான், அதை முழுமையாக நான் அரவணைச்சுட்டு பகவான்கிட்ட அதை நீ கொஞ்சம் குறையேன், அதை நீ போக்கேன்னு பண்ணுற பிரார்த்தனை நிஜமாக சொல்கிறேன் கோட்டி ஜபத்துக்கு துல்லியம் அது. ஏன்னா பகவான் சந்தோஷப்படுறான், என் குழந்தை தான் ஒரு குறையை உணர்ந்து என்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷம் பகவானுக்கு. அதுதான் இன்றைக்கி சொன்னோம். அந்த பிரார்த்தனையும் நாமத்தோடு சேர்த்து பண்ணணும். இந்த நாமம் பிரார்த்தனை எப்படி பண்ணணும்னு காட்டக்கூடிய பாகவதம், யாரிடம் பிரார்த்தனை பண்ணணும்னு காட்டக்கூடிய ராதாகிருஷ்ணர், இது அத்தனையும் பண்ணால் நம்ம ஹிருதயமே என்னாகுமோ அந்த பிருந்தாவன வாசம். இதெல்லாம் தான் நம்ம நாமத்வாருடைய 4 தூண்கள். இதை தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். நாளைக்கு
பகவான் எப்படி நம்ம எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறான், அந்த ஏற்றுக்கொள்கிறான் பகவான் அப்படிங்கிறத நம்ம மனசில் கொண்டு வரதுனால நமக்கு வரக்கூடிய மன வலிமை, அதனால நம்ம பண்ணக்கூடிய வலிமையான பிரார்த்தனையெல்லாம் பற்றி நாளைக்கு பார்ப்போம். நீங்கள் நிறைய ராமாயணம் பாகவதெல்லாம் கேட்டதுனால பிரார்த்தனையுடைய சொல்ல போனோம்னா சயின்ஸ் ஆஃப் ப்ரேயர்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரார்த்தனையுடைய ஒரு தத்துவார்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டு பண்ணோன்னா அந்த பிரார்த்தனை ரொம்ப வலுவாக இருக்கும். நம்ம 4 பேருடைய வாழ்க்கையும் மாற்றுவோம் நம்ம வாழ்க்கையோட சேர்த்துங்கிறதுனால அதெல்லாம் நம்ம பார்ப்போம் நாளைக்கு. பகவான் எக்காலத்துலேயும் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் நம்மளை ஏற்றுப்பாங்கிறதுக்கு அருமையான கதையை நாளைக்கு பார்ப்போம். சத்குரு மகாராஜ் கி சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ராதே ராதே.